சீத்தலை சாத்தனார் அருளிய மணிமேகலையா? கரெக்டு தானே? சரி, மணிமேகலை நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 60 காதைகள் உள்ள ஒரு நூலாக வந்து இது பார்க்கணும். 30 சார்? சரி சரி. இப்போ 30 காதைகள் அப்படின்னு உள்ள ஒரு நூல். என்னென்ன காதைகள் அப்படின்னா, விழாவை அறிவித்த காதை, ஊர் அலர் உரைத்த காதை, மலர்வனம் புக்க காதை, பளிக்கரை புக்க காதை, மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா இல்லையா? மணிமேகலா தெய்வம் வந்து நீங்கள் வரல, அதுக்கப்புறம் மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். நீ வரல தானே கோமதி? நீ வரல. அப்புறம் இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை, துயில் எழுப்பிய காதை. டைம் இருந்தால் துயில் எழுப்பிய காதையும் பார்த்து ஓரளவு முடிச்சுட்டு போயிடலாம். அந்த கோமதின்ற அந்த பொண்ணு வந்து இங்கே தொல்காப்பியம் கிளாஸ் தொடர்ந்து வரக்கூடிய பொண்ணு, நிறையா வாசிக்கும். அந்த பொண்ணு சொன்னிச்சு அன்றைக்கி ஃபோன் பண்ணி, என்னம்மா எப்படி இருந்துச்சு கிளாஸுன்னு. எல்லாம் நல்லா இருந்துச்சு சார், பாட்டு போடாமல் நீங்கள் வந்து வெறும் கண்டென்ட்மெண்ட் சொன்னீங்க, பாட்டோடு நடத்தினா எங்களுக்கு எக்ஸாமுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, மறுபடியும் பாடல்களோடு பார்த்துடலான்றக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம், பாடல்கள்லாம் வாசி விட்டு போகிறனால கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்புறம் துயில் எழுப்பிய காதை, இந்த 2 காதையும் படிச்சுட்டு நேற்று நைட்டில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி இருந்தாலும் யோசித்தான் எப்படி எனக்கு படிக்க 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 இது நடந்த கதையா, நடக்காத கதையா, கற்பனையா, இது அதெல்லாம் தாண்டி ரைட்டப்பாக வேறு லெவலில் எழுதிட்டு போயிருக்கார். எங்கெங்கே என்னென்ன எழுதணும், எதை வந்து விவரித்து எழுதணும், எதை சுருக்கி எழுதணும், சினிமாவில் ஒரு இது எந்த இதை வந்து டைலாக்டில் சொல்லணும், எதை சீனில் சொல்லணும்னு ஒரு விஷயம் சொல்லலாம். இதை டைலாக்டில் சொன்னால் போதுங்க, ஏங்க இதுக்கு போய் ஒரு சீன் வைக்கிறீங்க, சீன் எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இவருக்கு எது எதை வந்து எழுதணும், எது எதை வந்து விசுவலாக காட்டணும், எது எதை ரைட்டப்பில் போனால் போதுன்றது எல்லா டீட்டெயிலுமே இதை கொடுத்துருக்காரு. படிக்க 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 பேர் ஆனந்தமாக இருக்குது. எனக்கு ஒரு பேராசிரியர் சொன்ன மாதிரி, இந்த கதைகளை வந்து நாங்கள் முழுசாக படிக்கவே இல்லை. உண்மையை சொன்னால் நான்லாம் வந்து மணிமேகலை முழுக்க படித்ததே கிடையாது. எங்கள் பாடத்தை பகுதி இருக்கும்ல, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காதை இருக்கும், 2 காதை இருக்கும். பொது தமிழ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு காதை இருக்கும், சிறப்பு தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 காதைகள் தான் இருக்குமே ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் பண்ணவே இல்லை. இப்போ படிக்கும் பொழுது இப்போ கொஞ்சம் நிறைய நூல்கள்லாம் வாசித்து, கொஞ்சம் சினிமாக்கள், மற்ற நாவல், இலக்கியங்கள், உலக சினிமா, உலக நூல்கள்லாம் படித்து பார்த்து அந்த அறிவை வச்சு பார்க்கும் பொழுது, இது ஏன் வந்து இத்தனை ஆண்டு காலமாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு புதுசாகவே இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. ஏன் வந்து இன்னும் நம்ம போற்றப்படுறோம், ஏன் இந்த கதையை வந்து இன்னும் தூக்கி கொண்டாடுறதுக்கு ரைட்டப்பாக பயங்கரமான வேலை பார்த்துருக்கு. இப்போ இன்றைக்கி முடிஞ்ச அந்த 2 காதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பிறகு என்ன செய்யலாம், அடுத்தடுத்த காதைகள் பார்க்கலாம். இனிமேட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வகுப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கீங்க, வர போகிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வகுப்பு இருக்கும். மேக்ஸிமம் 4ன்றது 4:30 ஆரம்பித்து ஒரு நம்ம எவ்வளோ நேரம் போகுதோ அவ்வளோ தான் எழுத்துட்டு போயிடலாம். உங்கள் டயர்டை பொறுத்தான். நான் நடத்துவேன், 10 மணி நேரம் நடத்துவேன் கிளாஸு. நீங்கள் ஒரு 6:30 மணி 5 மணியில் ரொம்ப தூரமாக போதும், பொண்ணுங்க போகிறாங்க கொள்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ். ஓகேவா? சண்டே மட்டும் வந்துடுங்க. நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு தான் நான் வரேன். நிறைய வேலை பார்க்குறேன். என் பசங்களுக்குலாம் தெரியும், உட்காந்து இதே வேலையாகவே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான், அது வேறு விஷயம். இன்ட்ரெஸ்ட்டாக வச்சா பண்ணுறோம். ஆனாலும் நீங்கள் வரலைன்னா அது நல்லாவே இருக்காது. நீங்கள் வந்து உட்காந்து தலையாட்டியோ, கோவப்பட்டோ, சிரிச்சோ, சந்தோஷமோ ஏதோ ஒன்று சொன்னால் தான் அந்த கதை அதுக்கான அர்த்தம் இருக்கும். ஸோ அப்புறம் மணிபலவதி அதை பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம 7 காதைகள் பார்த்து 30 காதைகள் உள்ள அந்த இது ஆக மணிமேகலை 30 காதைகளை உடைய ஒரு நூல். 30 எபிசோட்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி 30 எபிசோட்ஸ் உள்ள ஒரு நூல். இப்போ நம்ம எபிசோட்ஸில் எல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே அதிலையும் பண்ணியிருக்கார். அடுத்தடுத்து இப்போ சக்கரவாளம் கோட்ட உரைத்த காதை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சார்? சொல்லுங்கள் சார். அதான் ஆரம்பிக்கிறேன். இப்போ முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த கேள்விக்கு அதான் ஆன்சர். முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அப்பா பேர் கோவலன், அவங்க அம்மா பேர் மாதவி. மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. அவள் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்ட அவ்வளோ ஸ்பீடாக நான் போயிடுவேன். பூ கட்டிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா இறந்த செய்தி கேட்டு, யார் பெரியம்மாவும் அப்பாவும் இறந்த செய்தி கேட்டு அவள் அழுகிறா. அவளோட கண்ணீர் தண்ணி வந்து அந்த பூவில் பட்டுது. அந்த பூவில் பட்டவொடனே அப்போ அம்மா சொல்கிறா, நீ அழுகாதடி, நீ போய் வேறு பூ பறிச்சிட்டு வான்னு சொல்கிறா. அப்பா கூட இருக்க ஃப்ரெண்டு, மணிமேகலுடைய ஃப்ரெண்டு வந்து பேர் சுதமதின்னு பேர். அந்த சுதமதி சொல்கிறா, ஏக்கா நீ இப்போ இவ்வளோ அனுப்பாத, தனியாக அனுப்பாத, நான் போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு பணத்தை பற்றி எனக்கு தெரியும்,
ஒவ்வொரு கார்டனும் ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய கார்டன்ஸ். நான் எல்லா கார்டன்லையும் அனுபவப்பட்டிருக்கேன். என்னை வந்து இங்கே தான் கெடுத்து விட்டு ஒருத்தன் போனான். ஸோ அதனால் இவங்க வேணாம், நான் கூட போகிறேன் அப்படின்னு இவங்க கூட போகிறாங்க. இப்போ இது பேக்ராப்பில் என்ன நடக்குதுன்னா, எடுத்தோடனே வந்து அந்த இந்திர விழாவை பற்றி சொல்லிடுவார். இப்போ நம்ம சினிமா எடுக்கிற மாதிரி எடுத்தோடனே ஒரு ஃபெஸ்டிவல் மூடு காட்டுற மாதிரி எடுத்தோடனே ஒரு விழா. அந்த விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன மன்றங்கள் இருக்கும், என்னென்ன ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். அது ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு கதை ஒரு தொய்வாக போயிட்டுருக்கப்ப ஆரம்பத்திலே இது மாதிரி இருக்குது. நீங்கள் மலையாள திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸை பற்றி டீட்டெயில் இருக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்குது, ஈஸ்டர் அன்னைக்கு நடக்குது, இப்படி விழாக்களை பேக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த துயில் எழுப்பிய காதை படிக்கிறப்ப ஒரு மலையாள படத்தை அப்படியே இருக்கும் அந்த சீன், ஃபஸ்ட்டு சீன். நம்ம அந்த படத்தை, அது ரொம்ப முக்கியமான படம். அது ஒரு ஜல்லிக்கட்டு நினைக்கிறேன், கரெக்ட், ஜல்லிக்கட்டு. ஐயா வாங்க. ஜல்லிக்கட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் சீனில் இருக்கும் அந்த சீன். இங்கே அப்படியே இருக்குது. அதை நான் பார்த்துட்டு பிரமிச்சு என்ன அப்படியாப்பட்ட சீன் எழுதியிருக்கானே அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அது அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கதை வந்து தொய்வடையும் பொழுது எடுத்தோடனே ஒரு விழா வச்சுட்டிங்க வச்சுங்களேன். அந்த ஊரில் ஒரு விழா நடக்குது, தஞ்சாவூரில் ஒரு விழா நடக்குது, அங்கே வந்து இந்த கதை நடக்குது, அப்படி ஆரம்பிச்சோன்னா எங்கெங்கெல்லாம் தொய்வாக இருக்கோ அங்கே வந்து பாடல் போடுறதோ மற்ற விஷயங்களோ ஒரு 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 அந்த இடத்துல அந்த விழாவில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு யானை அடிச்சிட்டு ஓடிது, இப்படியான செய்திகள் வந்து ஆட் பண்ணிக்கலான்றக்காக ரொம்ப திட்டமிட்டு வந்து விழாவரை கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்த விழாவுக்கு மணிமேகலையும் மாதவி யார், 2 பேரும் டான்சர்ஸ். இந்த 2 டான்ஸரும் போகாதனால ஊரே வந்து அவங்கள வந்து அலர்த்து விட்டுருது. இவனா வராமல் போயிட்டாளுங்க, இவ்வளோ தானே முக்கியமான டான்ஸரு, இவங்க வராமல் போனால் என்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ நடிகர்களுக்கெல்லாம் கலை விழா நடத்துகிறாங்கல்ல, கமல் வந்தால் ரஜினி வந்தானே பார்க்குறாங்கல்ல, இவங்க வராட்டி என்ன, அது மாதிரி இவ்வளோ பெரிய விழாவில் இந்த 2 டான்ஸரும் போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக ஊரே திட்டுது. அப்போ மணிமேகலையுடைய பாட்டி சித்ராபதி வந்து ஒருத்தையை கூப்பிட்டு, ஏய் போய் சொல்லு, வயந்தமாலைன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், சித்ராபதியோட ஃப்ரெண்டு வயந்தமாலை, அவள் போய் சொல்லி போய் அவளை போய் ஊரே திட்டுது, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடு அப்படின்னோடனே அவள் வந்து வாடின்னு கூப்பிடுவாள். அப்போ சொல்லுவாள், நான் வரமாட்டேன், நாங்கள் துறவரம் போயிட்டோம், புத்த மதத்துக்கு போயிட்டோம், இனிமேட்லாம் நாங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆற வேலை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ போமானோடனே இவன் மலர் வனத்துக்கு போவான். இப்போ ஒவ்வொரு மலர் வனங்களையும் பார்க்க போயிட்டே இருக்கான். இதுக்கு இடையில் இந்த மணிமேகலை அழகை பார்த்து ஒருத்தன் பயங்கரமாக ஒரு ராஜாவுடைய பையன், ஒரு இளவரசன் உதயகுமார்னு ஒருத்தன் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் இவளை விரட்டிக்கிட்டே வருவான். விரட்டி வந்து இவன் வந்து பளிக்கரை அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவான். பூம்பெளின்றாரு. அந்த ரூமில் ஒளிஞ்சிட்டு அவன் வந்து இவளை திட்டிட்டு போவான். இவன் வந்து ரொம்ப கேவலமானவன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போவான். ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி நம்ம திட்டுறான் ஆனால் பிடிக்குது அப்படின்ற மாதிரி போவாங்க. போன டைமில் மணிமேகலை தெய்வம் வரும். மணிமேகலை தெய்வம் வந்து அந்த விஷயம் என்ன பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் கேட்டுட்டு அது ஒரு டீட்டெயில் சொல்லும். அதான் இந்த மணிமேகலை தெய்வம். மணிமேகலை தெய்வம் யார், என்ன இதுன்னு. இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டாக இதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு புக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு 1000 ஃபேஸஸ் ஆஃப் ஹீரோஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த 1000 ஃபேஸஸ் ஆஃப் ஹீரோஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 17 ஸ்டெப்ஸு சொல்கிறாங்க. ஒரு கதையை வந்து உலகம் முழுக்க இப்படி தான் வடிவமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 17 ஸ்டெப் சொல்கிறார். எடுத்தோடனே ஒரு நார்மல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குன்றார். ஒரு நார்மல், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து படித்து ஜாலியாக இருந்துகிட்ருக்கேன். இப்போ நான் இங்கே சென்னைக்கு வரப்போ ப்ரொஃபஸராக வரணும், இல்லை நான் ரவுடியாக போகிறேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவராக போகிறேன், நான் என்னவா மாறேன்னு இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு வரதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தங்க இழுத்துட்டு வரணும்னு சொல்லி ஒரு கேரக்டர். இதில் என்ன பியூட்டினா, இழுத்துட்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன், நான் சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக போன ஆசை, இப்படி இருக்கும்ல. அப்போ என்னை யாராவது ஒரு இழுத்துட்டு வருவாங்களே, உங்களுக்கு யாரும் இன்ஸ்பயர் பண்ணா கேட்பாங்கல்ல, உங்களை யாரும் இன்ஸ்பயர் பண்ண அந்த கதைக்கு இங்கே இந்த இடத்துக்கு வரதுக்குன்னா, நான் சின்ன பிள்ளையிலே வந்து நல்லா படம் பார்ப்பேன் சார், நல்லா கதை சொல்லுவேன் சார், நான் சின்ன பிள்ளையிலே பொம்மை வச்சு ஆர்கிடெக்ட் பண்ணுவேன், அதனால தான் ஆர்கிடெக்ட் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர், அதாவது நார்மல் வேர்ல்ட்லேருந்து இந்த கால் ஆஃப் அட்வென்ச்சர் இந்த உலகத்துக்கு வரதுக்கு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புக்கில் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டர் வந்து கவனிக்கப்படுற மாதிரி இருக்கணுமா. ஒரு படத்தில் நிறைய கதைகள் நிறைய கேரக்டர்ஸ் வரும்ல, எல்லா கேரக்டரும் இல்லாமல் அந்த கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு இவன் வந்தான்ல அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவர்மனில் வடிவேல் வருவார், கமல் வருவார், ஃபாரின்லேருந்து வருவார், ஜாலியாக இருப்பார், டான்ஸ் ஆடிட்டு அப்படி இப்படின்னு இருக்கப்போ அந்த கோயில் கதவை உடைக்க சொல்கிறது தான் வடிவேல் கேரக்டர். அப்போ வடிவேல் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ராயன் கேரக்டர் வரும், பைக்கை தேடிட்டு போயிட்டு நக்கலாக பேசி இது பண்ணுவோம், அவன் தான் அந்த உலகத்துக்குள்ளே இழுத்து விடுவான். பொன்னியின் செல்வர் வந்தியத்தேவன். இப்போ நீங்கள் விடுதலை பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலையில் வந்து அவர் பேசாமல் ஒரு தமிழாசிரியராக ஜாலியாக போயிட்டுருப்பார், அவரை கூட்டி வந்து ஒரு பையன் வந்து மண்டையெல்லாம் வெட்டிட்டு அவன் வந்து இது பண்ணுவான்.
மகாநதியில் பார்த்தீங்கன்னா கமல் சாதாரணமாக போயிட்டுருப்பார், ஒருத்தர் வந்து வா இடம் வாங்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வரும். இப்போ அந்த கேரக்டர் எல்லாம் நான் சொன்னோன்னு உங்களுக்கு புரியுது பாருங்க. அந்த கேரக்டர் எப்படி வடிவமைக்கணும், பேக் ட்ராப்பில் என்ன இருக்கணும் வரைக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து வானம் விடிடிக்கணும், அது ஒரு லாங் ஷாட் காட்டணும், இப்படின்றதெல்லாம் அவர் எழுதியிருப்பார். அது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மணிமேகலா தெய்வம் தான் இந்த நார்மல் வேர்ல்டுலேருந்து கால் ஆஃப் அட்வென்ச்சருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற கேரக்டர். மணிமேகலா தெய்வம் எப்படி வருதுன்ற வரைக்கும் இவர் எழுதி வச்சுருக்கார். எப்போ கிட்டத்தட்ட 3ஆம் சங்க காலத்தில் எழுதி வச்சுருக்கார். மணிமேகலா தெய்வம் எப்படி வந்து, அதுதான் இவ சாதாரண பெண்ணு இல்லை, இவர்களுடைய பர்பஸ் நாம் ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒன்லைன் என்ன அப்படின்னா, உலக பசியை தீர்ப்பதான் அதோட ஒன்லைன். உலகத்தில் அப்போ வந்து ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு. அந்த வியாதி வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த பசி தீராது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி தீரவே தீராது. அப்படி ஒரு வியாதி இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஹாலிவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்பின்லாம் இருக்கும், மென் இன் பிளாக்லாம் ஒரு படம் இருக்கும். அது உடம்புல வந்து வெயில் பட்டுச்சுன்னா அந்த இந்த மேல் சதையே இருக்காது. அந்த தீவில் வாழ்கிறவங்களுக்கு இந்த மேல் சதையே இருக்காது. அதெல்லாம் வெயிலில் வரமாட்டாங்க, நைட்டில் மட்டும் வருவாங்க. அது ஒரு விலங்கு மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க, பூமியை தோண்டி உள்ளே பூந்துருப்பாங்க, நைட்டில் மட்டும் ஏஞ்சி வந்து இருக்க மாதிரி. இவங்கெல்லாம் வந்து ஒரு தீவில் போட்டு அந்த கவர்மெண்ட் அடைச்சி வச்சுருக்கும். இன்னொரு படத்தில் நல்லா போயிட்டே இருப்பாங்க, டம்மு டம்மு டம்முன்னு கண்ணு தெரியாமல் போய் நேரத்துக்கும் அவங்களாம் தூக்கிட்டு போய் ஒரு தீவில் போட்டு வச்சிடும். இப்படி நிறைய ஆங்கில படங்களில் இந்த இப்போ ஜாம்பி படம்லாம் எடுக்கிறானுங்கள்ல, ஒரு தீவுலக்குள்ளே ஒரு ஒரு வியாதி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருந்துன்றாங்கல்ல, அந்த விஷயத்தை இதில் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஜாம்பியில் வந்து ரத்தத்தை குடிக்கிற மாதிரி கண்ணு தெரியாத போகிற மாதிரி, இங்கே வந்து என்னென்னா எல்லோருக்கும் தீராத பசி இருக்கும். அப்போ ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ வந்து அந்த பசியை எப்படி தீக்குறாங்க, எப்படி தீர்ப்பாங்க, எல்லாத்துக்கும் சோறாக்கி போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் அவள் கையில் ஒரு மேஜிக் பாக்ஸ் கிடைக்குது, அந்த மேஜிக் பாக்ஸ் மூலிமா சாப்பாடை போகிறது தான் கதை. ஐயா இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேரக்டரை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி தான் கொண்டு போகுமே ஒழிய எம்டியாக இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம் தான் நார்மல் வேர்ல்டுலேருந்து கால் ஆஃப் அட்வென்ச்சருக்கு இழுத்துட்டு போகிற கேரக்டராக மாறும். அவள் தான் வந்து இந்த பாப்பா சுதமதியை கூப்பிட்டு, நீ விடுறி, அவளுக்கு நிறைய வேலை வந்துருச்சு, நீ இன்னும் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கானா, நீ கிளம்புன்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல படுக்க வச்சுட்டு இவளை கூட்டிகிட்டு போய் மணிப்பள்ளத்துக்கு கொண்டு போய், ஓகேவா? ஆமாம், அது கேரக்டர் கொண்டுகிட்டே இருக்கும். ஓகேவா? மணிமேகலா தெய்வம் வந்துட்டு இதுதான் இது வரைக்கும் நடந்தது. இப்போ இந்த சக்கரவாள கோட்டம்னா என்ன, அங்கே வந்து இவளை எப்படி தங்க வச்சுட்டு போகுதுன்றதான் இந்த கதை. அதுக்கப்புறம் அவளை எழுப்புற கதை. அந்த அடிப்படையில் பார்க்குறோன்னா சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை. அப்படியே ஒரு நீங்கள் இந்த இப்போலாம் சினிமாவில் பண்ணாங்களே, அப்படியே கேமரா எடுத்து அப்படியே வானம் விடிஞ்சு அப்படியே ஒன்று பண்ணுறோம்ல, பாலுமேந்திரா படத்துல எல்லாம் அப்படியே அவங்க பேர் என்ன, ஸ்ரீதேவி வந்து வானெங்கும் வெண்ண மீன்கள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல, 3ஆம் பிறையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தா அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க மெண்டல் ஆகிடுவாங்க. அப்போ அது ஒரு அழகியதாக காட்டுற மாதிரி இங்கே காட்டுறாங்க. மணிமேகலா தெய்வம் எப்படி தோன்றுது, நான் சொல்கிற மாதிரி கால் ஆஃப் அட்வென்ச்சரில் எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தா, அந்திக்காலமாகிய மாலை பொழுது நீங்கியது, மாலை நீங்கிடுச்சு, விரிந்த கதிர்களுடைய திங்கள் மண்டிலம் தோன்றியது. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். நல்லவங்கள்ட்ட ஒரு தப்பு தெரிஞ்சிச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு வெள்ளை கலர் செவுத்தில் பிளாக்காக ஒரு புள்ளி வச்சா தெரியும்ல, ஒரு ஒயிட் கவர் இதில் வந்து ஒரு கருப்பாக ஒரு புள்ளி வச்சா தெரிகிற மாதிரி, நல்லவன் சின்ன தப்பு செஞ்சாலும் தெரிஞ்சிடற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். சான்றோரிடம் குற்றம் ஏதேனும் உண்டாயின் அது விளக்கமாக தோன்றி தெரியும், அதுபோல வானத்தில் விளங்கும் திங்களில் களங்கம் தோன்றி தெரிந்தது. வானத்தில் திங்கள் களங்கம். வெள்ளி வெண்குடத்திலிருந்து பால் பொழிகிற, வெள்ளி அதே ஒயிட்டு, அதுலேருந்து பால் வழிகிற மாதிரி அழகிய குளிர்ச்சி பொருந்திய பூஞ்சோலையில் அப்படியே என்ன செய்யுது, அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்லாம் அப்படியே பறக்குது. அப்பொழுது இந்த 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 செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப் சொல்கிறானுங்க அந்த புக்கில். கால் ஆஃப் அட்வென்ச்சருக்கு ஒரு கேரக்டர் வரும்னு சொல்கிறான்ல, ஒரு கேரக்டர் வரும்பொழுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கமல் படம், என்ன படம் சொன்னேன், தேவர் மன்னன், இன்னொரு படம் மகாநதியில் பார்த்தீங்கன்னா கமல் சீன் இருக்கும். அந்த மலையாளத்துலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், அனிபா, அவரும் கமலும் காவிரி ஆற்று படிக்கட்டில் உட்காந்துட்டு இப்படியாப்பட்ட அழகிய இந்த சோலைகள் விசுக்கக்கூடிய இந்த சிறு சிறு காற்று, இப்படி தென்றல் காற்று, இந்த ஆறு ஓடுறது, இதில் எல்லாத்தையும் அவன் சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. நீ வந்து ஒரு கேரக்டரை இந்த உலகத்துலேருந்து ஹீரோ அந்த உலகத்துக்கு கொண்டு போகிறப்ப ஒரு கேரக்டர் நீ அறிமுகப்படுத்துறேன்னா அந்த கேரக்டர் பின்னாடி இந்த மாதிரி டீப்பாக வந்து செல்லுன்றான். அதை கமல் டயலாக்ல பண்ணியிருப்பார். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் மெட்ராஸ்க்கு வரணும் அப்படின்னு அவன் கேட்பான். இது இங்கே இருக்குது. அப்படியே நான் படிக்கிறப்ப அப்படி தான் யோசித்தேன், எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியல.
அப்போது விண்ணில் எழுந்த மணிமேகலா தெய்வம், அப்போது முன்னாடி விண்ணில் வந்து மணிமேகலா தெய்வம் அப்படியே ஓப்பன் ஆகுது. மின்னல் மெய்தம் தெய்வம் பெண் உருவம் கொண்டு வந்ததை போல, மின்னல் மின்னல் இருக்குல்ல, அது ஒரு பெண் உருவமாக வந்தால் எப்படி இருக்கும்? வாமா மின்னல், ஐயோ மின்னல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண்ணே மின்னல் உருவமாக வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி திருமேனி வானவில்லை போல ஒளி வீசி திகழ்ந்தது. உள்ள கேரக்டருடைய உள்ள வருது. அறவழியை சுற்றுகின்ற ஆதி முதல்வன் புத்த தேவருடைய பாதம் அது அப்படியே சாமி இறங்கி வந்து புத்தனை வந்து வணங்குது. வணங்கிட்டு நேராக அப்படி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ஒரு மின்னல் மாதிரி ஒரு தெய்வம் வந்துன்னா எப்படி இருக்கும், நம்ம பயந்துருவோம், அது டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், இது பேயா பூதமான்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் ட்ரெஸ் ஆளை மாறி இங்கே வருதுன்றோம். புரியலையா? புரியுது தானே? மணிமேகலையும் சுதமதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ மணிமேகலை தெய்வம் வருது. தெய்வமாக இல்லாமல் அவங்க 2 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணு மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்குது. அப்போ இவங்க வந்து டீட்டெயில் பேசுகிறாங்க. என்னடி ஏன் நீங்கள் நிற்கிறீங்க, இது மாதிரி ஒருத்தன் வந்தாங்க, ஒருத்தன் அவன் பேர் உதயகுமாரன், ரொம்ப டார்ச்சர் பண்ணா, என்ன பண்ண தெரியாது, சரிடி இங்கிட்டு போகாதீங்க, இந்த வழியாக போயிருங்க, இங்கே போனியா மாட்டிக்குவீங்க, காலையில் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிற சீன் தான் இங்கே இருக்குது. இப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ மின்னல் உருவமாக வந்த மாதிரியே வந்துச்சானா? இல்லை. புத்த தேவனை வணங்குது. மணிமேகலை சுதமதி இருவருக்கும் தெரிந்த புகார் நகரில், எங்கே வாழக்கூடிய 2 பேர்த்துலேயும் வாழக்கூடிய காவிரி பூம்பட்டம் என்ற பூம்புகாரில் வாழக்கூடிய ஒரு பெண்ணின் வடிவம் கொண்டு தோன்றியது. சாமியாக தோன்றலை, வேற ஒரு உருவம் மாற்றுறது. இன்றைக்கி தான் இங்கே ஹாலிவுட்லாம் எடுக்கிறானுங்க. ஃபேஸ் ஆஃப்னு ஒரு படத்தில் வந்து ஏன் நான் வந்து இவன் உருவத்துலேயும் அவன் என் உருவத்துலேயும் மாறுறதெல்லாம் எழுதுவானுங்க. இன்றைக்கி அங்கே இருந்திருக்கு. பின்னர் சுதமதி நல்லாளின் முகம் நோக்கி, இங்கு ஏன் நிற்கிறீர்கள், நீங்கள் உற்ற துன்பம் என்ன என்று வினவியது. கதை புரியுதா? மணிமேகலை தெய்வம் வருது, வந்து இங்கே ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குது. அப்போ என்ன சொல்லுவாவ? உங்களுக்கு தூக்கம் வருது தானே? 2 மணிக்கே வந்து நல்லானின் பின்னர் சுதமதி நல்லானின் முகம் நோக்கி, அது அவள் சுதமதியும் மணிமேகலை 2 பேர்த்தோட முகத்தை நோக்கி. ஒரு கிராஸ் கேள்வி கேட்டு மடக்க பார்க்குறீங்களா? சேரை மாற்றி வர அவருக்கு. அந்த புத்தருடைய பாதத்தை சொல்கிறாங்க. நானும் படிக்க போய் யோசித்தேன். இதான் பாடல் வரிமா, பார்த்துக்கம்மா கோமதியம்மா, பார்த்துக்கம்மா. அந்தி மாலை நீங்கிய பின்னர் வந்து தோன்றிய மலர்மதிர் கண் மண்டிலம் சான்றோர்தம் கண் எய்திய குற்றம் போல தோன்று வழி விளங்கும் தோற்றம் போல, இப்படி இருக்குமா, நீ இதை படிச்சுக்க. ஓகேவா? சரி. ஆங்கு அவள் ஆங்கு அவன் கூறியது உரைத்தலும், அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னு. இப்போ தெய்வம் சக்கரவாளம் கோட்டம் சொல்ல வலியுறுத்துதல். சரி, இங்கே இருக்காதீங்க. இப்போ என்ன கேட்டா, ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டா. யார் கேட்டா? யார் கேட்டா? மணிமேகலை தெய்வம் கேட்டு. யார்கிட்ட கேட்குது? சுதமதிட்ட கேட்குது. சுதமதிட்ட மணிமேகலை கேட்குது. அப்பொழுது சுதமதி அங்கே வந்த உதயகுமாரன் கூறி செல்வது சொல்கிறா. என்ன சொன்னா உதயகுமாரன்? இவ சித்ராபதி குடும்பமா, நான் போய் பார்த்துக்கிறேன், நாளைக்கு காசை கொடுத்தா நான் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை சொன்னது சொல்கிறான். அப்போ இவ சொல்கிறா, அரசிலங்குமரன் மணிமேகலை மேற்கொண்ட காதல் நீங்காத உள்ள முடியும். அரசிலங்குமரன் யாரு? உதயகுமாரன் மணிமேகலை மீது கொண்ட காதல். ஏன்னா அவன் முன்ஜென்மத்தில் அவன் புருஷனாக இருந்திருப்பான். அதனால இந்த காதல் வந்து சாதாரண காதல் கிடையாது, உடம்பு உருவத்துக்காக பார்த்தது கிடையாது. அவன் வந்து விடமாட்டான். அவன் கொண்ட காதல் வேட்கை, நீதான் அமுக்கிவிட்டியா? அவன் கொண்ட காதல் வேட்கை சற்று தனியாது. அவன் வந்து சாதாரணமாக விடமாட்டான். அது அறவோர் வாழும் மனம். இது வந்து அவன் இங்கே அவங்கள தூக்கிட்டு போயிருப்பான். அவன் நினச்சானா ராஜாவுடைய பையன், அவன் நினச்சா அவனை எங்கேயே தூக்கிட்டு போயிருப்பான். ஆனால் இது அறவோர் வாழக்கூடிய மலர்வனம். அதனால அவங்களை விட்டுட்டு போயிட்டான். நீ எப்போ வெளியே வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அங்கிட்டு போவாதீங்கன்றான். இது அறவோர் வாழும் மலர்வனம், ஆதலால் இங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் நீவீர் இருவரும் இவ்வனத்தை கடந்து வெளியில் சென்றால் அங்கு புறத்தே உள்ள ஒரு வீதியில் உங்களை சேர்ந்து மணிமேகலை கைப்பற்றுவான். நீ போன அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாண்டி, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாதீங்க, பெரிய தெருக்களில் போகாதீங்க, சின்ன சந்தில் போய் பூந்து போயிருங்கன்றா. பெரிய தெருக்கள் வெளியே செல்லாதீர்கள். இப்பெரிய சோலையை சூழ்ந்துள்ள வலிமையான மதிலின் மேலே திசையில் உள்ள சிறு வழியாக செல்லுங்கள். இங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்ட வழியாக உள்ள பூந்து போயிருங்க. இந்த பெரிய சோலையை சூழ்ந்து உள்ள வலிமையான மதிலின் மேலை திசையில், மேற்கு திசைன்னு அர்த்தம், மேலை திசையில் உள்ள சிறு வாயில் வழியே செல்லுங்கள். பெரிய திசையில் போகாதீங்க, சின்ன வழிக்குள்ளே போயிருங்க. மிகுதியாக தவம் ஏற்றும் முனிவர் விரும்பி உரையும் சக்கரவாள கூடத்துக்கு செல்லுங்க. எங்கே போகணுன்னு சொல்லிட்டான்.
எங்கே போகணுமா? அங்கே யார் இருப்பாவா? தவம் ஏற்றக்கூடிய முனிவர்கள் அங்கே நிறையா இருப்பாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வியை ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே போகிறான். சக்கரவாள கோட்டம்னா அவ கேட்பா, ஏக்கா இது என்னை தூக்கிட்டு போய் வீணாக்குனான்ல ஒருத்தன், அவனும் நீயும் மட்டும்தான் சக்கரவாள கோட்டைன்னு சொல்கிற, மற்றவங்களாம் இதை வந்து சுடுகாட்டு கோட்டம் தான் சொல்லுவாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, சுடுகாட்டு கோட்டம்னா என்னான்னு ஒரு டீட்டெயில் சொல்லுவாள். அப்படி இருக்கும் அந்த இடம். சார் எழுதுகிறப்ப இதெல்லாம் படிச்சுட்டு எழுதுன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அதில் ஒரு சீன்லாம் இருக்குது, ஒரு பெண்ணை வந்து மைத்தை பிடிச்சி ஒரு பெண் செத்து கிடக்கும் சுடுகாட்டில். சும்மா நான் நீங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கக்கா சொல்லணும். அந்த பெண்ணை வந்து இன்னொரு பேய் சாப்பிடும், பேய் மகள் சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது இதை நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுறீங்க, அந்த கதையில் வந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பேய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு எழுதுறீங்க. இதுக்கு பின்னாடி வந்த கலிங்கத்து பரணியில் நான் படிச்சுட்டு மிரண்டு போகிற இலக்கியங்களும் கலிங்கத்து பரணி ஒன்று, என்னடா அவன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு எல்லா இடத்தையும் சொல்லுவேன். தொல்காப்பியம் நடத்தவன் கலிங்கத்து பரணி சொல்லிட்டே போவேன், அது படிக்கிறனால. ஆனால் இங்கேருந்து அங்கே எடுத்துருக்கான்னு இப்போ நமக்கு தெரியுது. இதில் ஒரு சீனில் என்ன சார், சுடுகாட்டில் ஒரு பொண்ணு வந்து செத்து கிடக்குது, அந்த பொண்ணோட வந்து சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வேற மாதிரி எழுதியிருப்பார், ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படி எப்படிலாம் ஒவ்வொரு பார்ட். ஒரு பெண்ணு இறந்து கிடக்கிறா, அவள் கண், மூக்கு, வாய், மார்பகம், இடுப்பு பகுதி, இடுப்பு கீழே உள்ள பகுதியெலாம் எப்படிலாம் சாப்பிட்றாங்கன்னு ஒன்று எழுதிட்டு கட் பண்ணி இன்னொன்று சொல்லுவான். இன்னொரு பெண்ணு செத்து கிடக்குது, அந்த பொண்ணை வந்து சாப்பிட போகிறப்ப அவன் எழுதுறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் சொல்கிறான் பார் சார், நல்லா அது மாதிரி இந்த கண் வந்து இதுவா, இந்த உதடு இதுவா. இயல்பாக நம்ம பெண்களை கண்கள் முகத்துக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்துட்டே போம்ல, அதுவா 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 அதுவான்னா சொல்லாமல் இது தின்னுக்கிட்டு இருந்துச்சுன்னு எழுதியிருப்பான். படிக்கிறப்ப வேற மாதிரி இருக்கும். கண் இப்போ நம்ம பாட்டில் எழுத அந்தி மலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியும் உண்மையாக இருக்குது, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பாட்டில் எழுதிட்டே இருக்கோம்ல, அந்த பணத்தை தின்றப்ப இந்த ஆளுக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்றது பயங்கரமாக இருக்கும். அந்த பணத்தை எடுத்து தின்றப்ப இப்படியா அப்படியா இப்படியா இப்படியா அப்படிலாம் இல்லாமல் அதை எடுத்து தின்னுக்கிட்டு இருந்துச்சு, தின்னுட்டு ஒரு சத்தம் கொடுத்துச்சின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ சக்கரவாள கோட்டத்திற்கு செல்லுங்கள். கதை போகுதா? கரெக்டாக ஜம்ப் ஆகுதா? சரி, அங்கே போங்க. அங்கு இரவு பொழுதை கழிப்பினும் கொடிய துன்பம் ஒன்றும் வராது. அங்கே வந்து நைட்டு தூங்குறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் வேற பிரச்சனையே வராது. நீவீர் அங்கு செல்வீராக என்று மணிமேகலை தேவி அருளியது. யார்கிட்ட என்ன சொல்கிறாங்க? மணிமேகலை. நீங்கள் தான் புதுசாக சொல்லுங்கள். சுதமதி சொல்லு, நீங்கள் இங்கே இருக்காதீங்கடி, அங்கே சின்ன வழியாக அங்கே போயிருங்க. எங்கே போங்கன்னா கரெக்டாக அங்கே போயிருங்க. எங்கே போயிடணும்? சக்கரவாள கோட்டம் போயிருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவள் கேட்குறான், அரசியம்மா கோமதி பார்த்துக்கம்மா, அரசியலங்குமரன் நாயிலை தன்மேல் தனியாக நோக்கம் தவிந்திரனாகி அறத்தோர் வனம் என்று அகன்றான். அறத்தோர் வனம் தான் அவன் அகன்று போயிட்டான். ஆயினும் புறத்தோர் வீதியில் பொருந்துதல் ஒளியான். அங்கே போனீங்க மாட்டிக்குவீங்க. பெருந்தெரு ஒழித்து, பெரிய தெருவை ஒழித்து. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நம்ம படித்தோம்னா கஷ்டமாக இருக்காது. இப்போ நான் நடத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுது இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தமிழ் தானே, தமிழ் ரொம்ப சிம்பிளான. ஆமாம், அதனால தான் நான் மாற்றி போட்டேன். புத்தகத்தில் வந்து இது ஃபஸ்ட்டு இருக்கும், அது பின்னாடி இருக்கும். நான் முதல்ல டைப் பண்ணி காப்பி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். பெருந்தெரு வழி ஒழித்து இப்பெருவனம் சூழ்ந்த திருந்து எயில் குடபால் சிறுபுழை நோகி மிக்க மாதவர் விரும்பினார் உரையும். அது மிக்க மாதவர்னா என்னது? அறவோர்கள் விரும்பக்கூடிய சக்கரவாள கோட்டத்துக்கு போயினேன்னா கங்குல் களியிலும் நைட்டு தூங்குறதா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையே, கடுநவை எய்தாது அங்கு நீர் போம் என்று அந்த தெய்வம் உரைக்க, அந்த தெய்வம் சொல்ல இவ திருப்பி கேட்குறா, ஏக்கோ என்னக்கா அந்த கோட்டையெல்லாம் சுடுகாடுன்னு வாங்க, நீ என்னக்கா சக்கரவாள கோட்டைன்னு புதுசாக சொல்கிறேன், என் ஆளும் நீ தாங்க அந்த பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன், மற்ற யாரும் சொல்லி கேட்கலக்கா அப்படின்றதான் சொல்கிறான். அவள் சொல்கிறான், என்ன சொல்கிறா? சுடுகாட்டு கோட்டம் சுதமதி கூறுறான், என்னை வஞ்சித்த விஞ்சனாகிய மாருத வேகனும் அழகிய சிவந்த மெல்லியல் நீயும் அல்லாமல். அவரை சொல்கிறப்போ ஒரு வார்த்தை, அழகிய சிவந்த மெல்லியல்ன்றான். நம்ம எல்லாத்தையும் எப்பயுமே நக்கலாக அவங்களோட மைனஸே பேசிகிட்டு இருப்போம். இதுலேருந்து நம்ம அதான் லேர்ன் பண்ணிக்கணும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதான் சொல்கிறேன், என்னை வஞ்சித்த விஞ்சனாகிய வாரத வேகனும் அழகிய சிவந்த மெல்லியல் நீயும் அல்லாமல் இந்த புகார் நகரில் உள்ளோர் அனைவரும் என்ன சொல்லுவாங்க? அதை என்ன சொல்லுவாங்க? சுடுகாட்டு கோட்டம் என்றே உரைப்பார்கள், வேறு பெயர் கூற மாட்டார்கள். உயர்ந்தவளான நீ அதனை சக்கரவாள கோட்டம் என்று கூறியதன் பொருளை அறிய முடியவில்லை. எனக்கு வந்து புரியலக்கா நீ என்ன சொல்றேன்னு. அவ்வாறு கூற காரணம் என்ன என்று சுதமதி கேட்டாள். அப்பெயர் வந்த காரணத்தை தெளிவாக அறியுமாறு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கரிய இருள் செறிந்த நள்ளிரவு வரினும் நீ மாதவி மகள் மணிமேகலை இந்த வரலாற்றை கேள். நான் சொல்ல போகிற கதை கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். என்ன சொல்லிட்டா, நான் சொல்ல போகிற கதை நைட்டு பெருசாக ரொம்ப லெங்க்த்தாக போவோம். குட்டியாக சொல்லுங்கன்னாலும் லெங்க்த்தாக போவோம். கரிய இருள் வந்தாலும் இவ கூட அந்த கதையை கேளுன்னு அக்கா சொல்கிற கதை தான் இது. சுடுகாட்டு கோட்டம் சக்கரை கோட்டம் படிக்கணுமா? அது போயிடலாம்ல, தூக்கம் வந்துடுதுல. இவ்வனத்தை அடுத்துள்ளதும் எந்த வனம்? அவங்க இருக்கக்கூடிய வனம். அவங்க இருக்காங்களா இல்லையா? என்ன வனம்? ஓவனம். இந்த வனத்தை அடுத்துள்ளதும் பிணங்களை சுடுவதற்கு விறகு அடுக்குகள் உடையதுமான சுடுகாடு புகழ்பெற்ற புகார் நகரம் தோன்றிய பொழுதே உடன் தோன்றியது. பக்கத்தில் இருக்குல்ல ஒரு ஏரியா, சந்துக்குள்ளே பூந்தானே போக சொல்கிறா. அப்போ ஓவனத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அந்த சக்கரவாள கோட்டம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில், அதாவது இங்கே இருக்குது இந்த ஏரியா, இங்கே ஒரு சுடுகாடு இருக்குது. இந்த சுடுகாடை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். பிணங்களை சுடுவதற்கு விறகு அடுக்குகளை உடையதுமான சுடுகாடு புகழ்பெற்ற புகார் நகரம் தோன்றிய போதே உடன் தோன்றியது. அதற்கு காவலாக 4 புறமும் பெரிய வாயில்களுடைய உயர்ந்த மதில்கள் இருக்கும். டீட்டெயில் பாருங்க, ஷார்ட் வச்சு எப்படி வைக்கணும்னு பாருங்க. 4 புறமும் பெரிய வாயில்கள். வாயில் என்னது? வாசல்கள். ஒரு சுடுகாடு இருக்குங்க, அதுக்கு 4 கேட் இருக்கு. இப்போ திருச்சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, காந்தி மார்க்கெட் இருக்கும். காந்தி மார்க்கெட் 4 வாயில்கள் இருக்கும். எந்த வாயிலில் போனால் எங்கிட்டு பூந்து வருவான்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஏன்னா அங்கே தான் காசு வாங்க மாட்டாங்க. நாங்கள் அந்த சைடு உள்ளே பூந்துடும். நீங்கள் இங்கே போனீங்க அந்த இது இருக்கும். நம்ம அது என்னது, கோயம்பேட்டில் அப்படி இருக்கும். 4 வாயில்கள் இருக்கும். நீங்கள் அந்த வாயில்கள் மேப்லாம் இங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் கட்டுறாங்கல்ல. ஏன் கட்டுறாங்க? மார்க்கெட்னா சும்மா விட வேண்டியதானே. அப்படின்னா இந்த மாதிரி 4 புறமும் பெரிய வாயிலுடைய உயர்ந்த மதில்கள் சூழ்ந்து நிற்கின்றன. மதில்கள் காம்பவுண்ட் செவரு இருக்கும். அவ்வாயில்கள் 4 வகையாக இருக்குது. அந்த வாயில்கள் எத்தனை வகையாக இருக்குது? 4 வகையாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீட்டெயில் சொல்கிறார். என்னென்னமோ எழுதியிருப்பார், தெரியுதா? ஓகே. அந்த 4 வாயில் ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க. தாம் ஏறி வந்த தேரை, கற்பனை பாருங்களேன், தாம் ஏறி வந்த தேரை வானத்திலேயே ஓவியம் போல நிற்க செய்துவிட்டு, தான் ஏறி வந்த தேரை வானத்திலேயே ஓவியம் போல நிற்க செய்துவிட்டு வானவர் நுழைந்து செல்லும் செழுங்கொடி வாயில். ஒரு வாயில் பேர் என்னது? என்ன வாயில் பேர்? செழுங்கொடி வாயில். இன்னொரு வாயில் பேர் என்னது? நலம் சிறந்து விளங்கும் வாயில். 3வது உருவங்கள் தீட்டப்பெறாமல் வெற்றிடத்தில் உள்ள வாயில். 4வது பூத வடிவம் நிற்கும் வாயில். இதுக்கு முன்னாடி கொடுக்குறாரு, தாம் ஏறி வந்த தேரை வானத்திலேயே ஓவியம் போல நிற்க செய்து விட்டு வானவர்கள் தேவர்கள்லாம் வந்து உள்ளே போகக்கூடிய ஒரு கேட்டு. இது விஐபி கேட்டு, இது அவங்க வர கேட்டு சொல்கிறோம்ல, அது மாதிரி ரெஸ்டாரண்ட் விஐபி கேட்டு சொல்லிட்டான். நெல்லும் கரும்பும் பொய்கையும் பூஞ்சோலையும் அழகாக எழுதப்பட்ட நலம் சிறந்து வாங்கக்கூடிய வாயில் ஒன்று. அப்புறம் மிக்க வெண்மையான சுண்ண சாந்தினால் பூசப்பட்ட மாடத்தில், மிக்க வெண்மையான சுண்ண சாந்துனா அந்த இது மாதிரி, அது என்னது, அதனால பூசப்பட்ட உருவங்கள் இன்னும் தீட்டப்படல, அங்கே ஆர்ட் இன்னும் வரையில, அப்படியாப்பட்ட ஒரு வாயில். மடித்த செவ்வாயும், பூதத்தை சொல்கிறான், அது வாய் எப்படி இருக்குமா? மடித்த செவ்வாயும் கடுத்த பார்வையும் பிறரை தொடுத்து இழுக்கும் பாசக்கயிறும். எப்படி இருக்கா அந்த பேய்? கடித்த செவ்வாயும் மடித்த செவ்வாயும் கடுத்த பார்வையும் பிறரை தொடுத்து இழுக்கும் பாசக்கயிறும் கையில் பிடித்த சூளமும் நெடிய தோற்றமும் உடைய சுதையால் செய்யப்பட்ட பூத வடிவம் நிற்கக்கூடிய அங்கே ஒரு ஸ்டாச்சு நிற்கிது. அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு எழுதிடுறாங்க. இப்படி இருக்குதா நிற்கிதா ஒரு அந்த கேட்டு, நீ அந்த வழியாக வந்துன்னு சொல்கிறோம்ல, இந்த வழியாக வந்துடு அந்த வழியாக வந்துன்னு சொல்கிறோம்ல, அப்போ நான் இங்கிட்டு வந்துட்டேன் நீ இங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிற மாதிரி. பேய்கள் நடமாடும் அந்த சுடுகாட்டில் காட்டு வெளியில் காவல் செய்யும் பெண் தெய்வத்தின் துர்கையம்மன். பேய்கள் ஃபுல்லாக செத்து போனவங்களாம் சாப்பிட்றதுக்கு, அந்த அவங்க ரத்தத்தெல்லாம் குடிக்கிறதுக்கு, பல்லு குத்துறதுக்கு, எலும்பு எடுத்து குத்துறதுக்கெல்லாம் அங்கே பேய்கள் இருக்குது. மிகப்பெரிய கோயில் ஒன்று உண்டு. அந்த எப்பயுமே கிறிஸ்டியானிட்டிலே அது மாதிரி ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் எல்லா கல்லறை போனால் ஒரு கிறிஸ்டியன் கோயில் இருக்கும். அந்த பாடி அங்கே வச்சு ஜெர்மன்ட்டு அதுக்கப்புறம் தான் எரிக்க போவாங்க. அதேமாதிரி சுடுகாட்டுகள்லேயும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பேர் என்னது? துர்கையம்மன் கோயில். அக்கோயிலில் பெரிய பலிபீடம் அமைந்த முற்றமும் உண்டு. ஃபஸ்ட்டு கேட்டுக்கே இவ்வளோ, இன்னும் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த கோயிலை சுற்றிலும் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றிலும் உயிர்க்கடன் இருத்தோர் தம் சிகையை மரத்தில் தாமே முடித்து கொண்டு, மண்டையை தானே வலிக்கிற மாதிரி தளராத உள்ளத்தோடு தம் உடலை கழுத்தோடு துணித்தலால் தலைகள் தொங்குகின்ற நெருமட கிளைகள் தாழ்ந்திருக்கின்றன. ஓகே. அருந்தவ முனிவர் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அருந்தவ முனிவர், அரசர், கணவனுடன் ஒருங்கே உயிரித்த கற்புடைய மகளிர், 4 வகை வர்ணத்தார் ஆகியோருக்கு வேறுபாடு காட்டி
இறந்தோர்களை புதைத்த இடத்தில் மேலோர் அமைத்த செங்கற்கல்லால் கட்டப்பட்ட உயர்ந்த கோயில்கள் சிறிய குண்டுகளைப் போல காணப்படுது. எல்லாமே பாட்டாக இருக்குது. யார் யார் இவங்க யார், இங்கே செத்து போகிறவங்க யார். இப்போ கல்லறையே இருக்கும், அநாத போனங்களை பிறக்கிறதுக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும், இவங்க பிறக்கிறன்னு ஒரு கல்லறை இருக்கும், அவங்க பிறக்கிறன்னு ஒரு கல்லறை இருக்கும். அது மாதிரி செங்கக்கல்லால் சுட்டப்பட்ட கல்லறைகள் இருக்குன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அப்பயே செங்கக்கல் யூஸ் பண்ணியிருக்கோன்று தான் இருக்கும். இது வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் பார்த்தோன்னு வச்சுங்களேன். இப்போ தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு இது என்னது 3ஆம் சங்க நூல்றாங்க. 3ஆம் சங்க காலத்தில் செங்கக்கல்ல கட்ட வச்ச கல்லறை வச்சுருந்துருக்கானுங்கன்ற டீட்டெயில் வந்து புதுசாக இருக்கும். அவங்க அந்த பாயிண்டில் பார்ப்பாங்க இந்த விஷயத்தை. உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்படி சொல்லணும் உங்களுக்கு. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சார், வெரி குட். இல்லை எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க, டீட்டெயிலாக இருக்கான். வலிமை மிக்க சுடுகாட்டு சுடுகாட்டு கடவுள் படியிலுக்கு ஒரு திருத்தமான தூண்களும் கற்களான திண்ணையும் வளைந்து செல்லும் பல வகையுடைய சந்தும். எவ்வளோ டீட்டெயில் இருக்கு பாருங்க. ஒரு கல்லறையை எழுதுறதுக்கு நேற்று உட்காந்து எழுதுன மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமான வேர்டெலாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சொற்கள், இந்த சொற்களுக்கு என்ன பொருள் புரியலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு போயிருக்காரு. ஒரு இடத்த எப்படி டீட்டெயிலாக எழுதுறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். கோலும் உண்ணும் களமும் கையில் பிடித்து காவல் செய்யும் சுடுகாட்டு காப்பாளர் உண்டு. என்னென்ன இருக்கான், தூண் இருக்கான், திண்ணை இருக்கான். அங்கே உட்காந்து அந்த 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 கல்லறையை பார்த்துக்குவாங்கல்ல, அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்க, கோல் வச்சு. அந்த நாய்கி வந்து இழுக்க போணுச்சு அடிக்கிறதுக்கு, இல்லை பாடி எழுந்திரிச்சிச்சுன்னா அதை போட்டு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. கோலும் உண்ணும் களமும் கையில் பிடித்து காவல் செய்யும் சுடுகாட்டு காப்பாளரும் உண்டு. காப்பாளர் இருக்கக்கூடிய உறைவிடமாகிய குடிசைகள் அங்கே இருக்குதான். நீங்கள் டேரக்டர்ஸ் தான் யோசிப்பீங்க, கட்டு 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 போடணும். பாகுபலிக்கு டேரக்டரை கொடுத்தோம்னா அதை வேற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். அவர்லாம் அப்படியே செட்டு போட்டு வேற மாதிரி வச்சுட்டு போயிடுவார். புகை மேலெழுந்து செல்வதால் கொடி போலும் தீக்கொழுந்து பற்றி படுவதால் தோரணம் கப்போல காட்சி தரக்கூடிய இந்த கல்லறையில் நிழல் தர அமைந்த பந்தல்கள் எங்கும் பறந்து கிடக்குது. திண்ணை, தூணு, அங்கே இருக்கக்கூடிய சாவு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்றது எழுதிடுறாங்க. எழுதிட்டு என்ன தனியாக போகுது, ஒரே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, ரத்தமும் கித்தமும் சதையுமா இருக்கா. பாருங்க, சிம்பிளாக இருக்கும். சுடுமண் ஓங்கிய நெல்லை கோட்டமும் அருந்தல் கடவுள் திருந்துபலி கந்தமும் நிறைக்கல் தெற்றியும் மிகைவன சந்திப்பும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான வார்த்தையில் இல்லை. சார் இன்னைக்கு போய் எடுத்து படிச்சிருங்க. படிச்சிட்டிங்களா இன்னைக்கு? சரி. பல்வேறு வகையான சுடுகாடுகளும் அதன் ஓசைகளும். சவுண்டு எழுதுனா சார், இதில் சவுண்டை எழுதுனா ஒவ்வொரு சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பிணங்களை சுடுவோரும் வாளாயிட்டு போவோரும், சுடாமல் அப்படியே போட்டு போகிறவங்களும், குழி தோண்டி புதைப்போரும். சுடுறானுங்க, சுடாமல் போட்டு போகிறானுங்க. நீங்கள் இந்த படம் எனக்கு அது படிக்கிறப்ப இந்த பாலாவுடைய அந்த என்ன படம், பிதாமகன் ஞாபகம் வந்துச்சு. குழி தோண்டி புதைப்போர், கிறிஸ்டியன்ஸ் தான் புதைக்கிறாங்க. புதைப்போரும் தாழ்ந்த இடத்தில் வைத்து வாயில் அடைப்போரும். தாழ்ந்த இடத்துல ஒரு குழி சின்னதாக வச்சு அங்கே அடைச்சிடணும். தாலியில் கவிப்போரும், தாலின அந்த முதுமக்கள் தாலி இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு வைக்கிறவங்களும். இரவிலும் பகலிலும் வருவார்கள், அருவருப்புற்று அங்கு தங்காமல் திரும்பி போவார்கள். எல்லா பாடி எடுத்துகிட்டு வரவனும் அங்கே வந்துட்டு அருவருப்பில் அங்கே தங்காமல் நைட்டு ஸ்டே பண்ணாமல் கிளம்பி போயிடுவானுங்க. போகும்பொழுது அப்பாடா இந்த பாடி செத்துச்சுனான்னு சொல்லாமல் அங்கே அவங்க சத்தம் போட்டு போவாங்களா, ஐயோயோ என் பிள்ளை போச்சு, என் குழந்தை அப்படி போச்சு அப்படிலாம் செத்து அதை அந்த சத்தத்தை எழுதுறாரு. நீங்காத ஒளி கேட்கும். பாருங்க, சுடுவோர் இடுவோர் தொடுகுழி படுப்போர் தாழ்வையில் அடைப்போர் தாழிகள் கவிப்போர் இரவும் பகலும் இழிவுடன் தெரியாது வருவோர் பெயர்வோர் மாறா சும்மையும் எஞ்சியோர் மருங்கின் ஈமம் சாட்சி அப்படின்ற என்னென்ன சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்டோடைய ஒட்டு மொத்தமாக என்ன இருக்குன்னு எழுதிருப்பான். சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? சுடுகாட்டில் என்னென்ன சவுண்டு இருக்கும் படிக்கிறீங்களா சார்? சுடுகாட்டில் எழும் ஓசைகள். உயிர் வாழ்வோரிடம் இறுதி உண்டென்பதை கூறி
உள்ளம் நடுங்குமாறு ஒலிக்கும் சாப்பறை ஓசையும். அது புரியுதா உங்களுக்கு? அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? சாப்பறைன்னு ஒன்று வாசிக்கிறாங்கல்ல, அந்த சாப்பறை சவுண்ட் எப்படி இருக்காமா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நீ என்னைக்காக சாவ போற, உனக்கு என்னைக்காக சாவு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சவுண்ட் இருக்குன்றான். அன்சர்டனிட்டி. உயிர் வாழ்வோரிடம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இறுதி உண்டு என்பதை கூறி உள்ளம் நடுங்கு மாறான். சத்தத்தை கேட்டால் நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வயசாக பாடியெல்லாம் பார்த்தா யாராவது செத்து போனா ரோட்டில் போனால் அடுத்த நம்ம தானா, அது நம்ம எங்கே திரும்பினாலும் வேறு போஸ்ட் ஓட்டிடுவாங்க, கண்ணீர் அஞ்சலி, ஐயோ அடுத்த நம்ம இப்படி தான் சாவோமா, நமக்கு ஒரு பயம் வரும்ல. அது வந்து சாப்பறைன்னு ஒரு பறையை பற்றி சொல்கிறான். அந்த சவுண்டு கேட்டேனே ஓ சாவை வந்து நினைவுபடுத்திடுமா, அடுத்த நீ தாண்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும்ன்றார். இறந்த துறவியரை தொழுது போற்றுவதால் எழும் முழக்கமும். இறந்த துறவியரை செத்து போனதுக்கப்புறம் அங்கே சவுண்டு வேற மாதிரி இருக்கும். சவுண்டு வேரியேஷன் சொல்கிறான் சார். நம்ம செய்யோ நம்ம செத்துருவோன்னு போகிற சத்தத்துக்கும் இறந்த துறவியரை புதைக்க போகிறாங்கல்ல அவங்க போகிற சத்தத்துக்கு வேரியேஷன் சொல்கிறோம். மாய்ந்த இல்லறத்தோரை நினைத்து புலம்புவதால் எழும் அழுகையும். பாருங்க, மாய்ந்த இல்ல, என் வீட்டில் நான் வந்து மற்றவன் சாவுக்கு அழுகுறது வேற, என் வீட்டு சாவுக்கு அழுகுறது வேற. மாய்ந்த இல்லத்தோரை, எங்க வீட்டில் செத்தவங்கள அப்ப எழக்கூடிய இங்க தொல்காப்பியர் என்ன பண்ணிப்பாருன்னா மரபியல்னு ஒன்று வச்சிருப்பார். மரபியல்ல கிளி கத்துமா கிளி கூவுமா, மயில் கத்துமா மயில் கூவுமான்னு இருக்குல்ல, இந்தந்த மரபு இந்தந்த வார்த்தை அது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பாரு. இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மரபு சொற்களா இருக்கும். நிறைய என்ன செய்யும், ஊளை ஆந்த என்ன செய்யும், அலரும், கோட்டா என்ன செய்யணும், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துறதை விட அந்த சவுண்டை வந்து நீங்கள் வாசி பார்த்து அப்படி வச்சு ஒரு சாவில் வந்து இவ்வளோ சவுண்டு போட்டிங்கன்னா அந்த இடமே வேற மாதிரி ஆயிடும். அதை எழுதியிருக்காரு இருந்தாலும். சுடுகாட்டு செவிக்கிளிய கூவும் நீண்ட முகமுடைய நரியின் உளையும். செவிக்கிளியமா, அது காது வரைக்கும் நரி ஊதி பார்த்துக்கிங்களா, ஏன்னு இழுக்கும், அது இவ்வளோ தூரம் வாய் போன மாதிரி இருக்கும். அதை எழுதியிருக்கான். செவி வந்து கிளிகிற அளவுக்கு நீண்ட முகமுடைய நரி வந்து ஊழ விடுதான், ஊன்னு ஒரு சத்தம் வருதான். சாவோரை கூவி அழைக்கும் பேராந்தையின் பாடி போகுது இல்ல, உயிர் போயிட்டு இருக்குல்ல, அதை கூவி அழைக்கிறமா ஆந்த கூப்பிடுதான், ஏய் வா எங்க போயிட்டு இருக்கீங்க வா அப்படி. செத்து போனவன கூவி அழைக்கிற மாதிரி பேராந்தையோட அலலும். புலால் உணவை கவிய கோட்டானின் குரலும். அங்க இருக்கக்கூடிய கறியெல்லாம் சாப்பிடுது, மண்டை ஓடு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய கோட்டான், உங்களுக்கு தெரியும் கோட்டான் குரலும். தலையிலிருந்து மூளையை உணவாக கடிந்து உண்ட ஆண்டலை பறவையின் கூப்பாடும் கலந்து. டீட்டெயில் பாருங்க. நம்ம மரம், இந்த மரங்கள் எவ்வளோ அன்றைக்கி சொன்னேன், இந்த மரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடும். இப்போ எங்கள் காலேஜில் அவ்வளோ மரம் இருக்குது, என்ன மரம் தெரியாது. இப்போ நம்ம எவ்வளோ நாள் கல்லறைக்கு போகிறோம், எவ்வளோ கல்லறைகள் பார்த்துக்கிறோம், நண்பர்கள் கல்லறைக்கு போகிறோம், சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் போகிறோம். ஆனால் இவ்வளோ டீட்டெயில் நம்ம பார்க்கவே மாட்டோம். அவ்வளோ டீட்டெயில் இருக்கான் பாருங்க. தலையிலிருந்து மூளையை உணவாக கடித்து உண்டது ஒரு பறவை இருக்கான். அந்த பறவை பேர் ஆண்டலை பறவையா. அது கூப்பாடு போடுமா. கூப்பாடுன்ற வார்த்தை தெரியாது. என்னடா ஏன்னா கூப்பாடு போடு கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா கூப்பாடு போடுங்க சரி அப்படின்னு கிராமத்தில் அந்த வார்த்தை பயன்படுவாங்க. கூப்பாடும் கலந்து இந்த எல்லாமே ஒவ்வொரு ஆறா போய் ஒரு கடல்ல கலந்துச்சுன்னா அங்க ஒரு பெரிய சத்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் இருக்குன்னு ஒரு ஓமை வேற போட்டார். தூய தன்மை உடைய பல ஆறுகள் கலக்கும் பெருங்கடலின் பேரு ஓசையை போல அந்த சுடுகாட்டில் துன்பம் தரும் ஆரவாரம் எப்பொழுதும் இடைவிடாது ஒழுத்திக்கிட்டே இருக்கும், ஏன்னா சாவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீ படிச்சு சரி. சுடுகாட்டில் சத்தம் பார்த்துட்டோம், திண்ணை பார்த்துட்டோம், தூண் பார்த்துட்டோம், அங்கே பாடி புதைக்கிறவங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்ன மரங்கள் இருக்கும், அந்த மரங்களுக்கு கீழே என்னென்ன வீடுகள், மன்றம்னா குட்டி குட்டியான மன்றங்கள்லாம் ஒரு வீடுகள் மாதிரி இருக்கும், அது என்னென்ன இருக்கும், அங்கே எப்படி சவுண்ட் ஒரு எழுதியிருக்காரு. சுடுகாட்டில் உள்ள மரங்களும் மன்றங்களும். அச்சுடுகாட்டில் தான்றியும் ஒடுவையும் உழிஞ்சிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய. நான் அன்னைக்கே சொன்னேன், தொல்காப்பியர் வந்து ஓர் அறிவு உள்ள உயிர் எது அப்படின்னு சொன்னால் புல்லும் மரமும் சொல்கிறான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? யார் வரலையா? ஒரே ஒரு அறிவு உள்ள உயிர் வந்து புல்லும் மரமும். ஒரு புல் இருக்குல்ல, மரம், அதை சொல்லிவிட்டு புல்லுனா என்ன மரம்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு. அதில் நான் போன வகுப்பில் எதை பேசினேன், உள்ள போலா இருந்து வெளியே ஸ்ட்ராங்காக இருந்தால் அது புல்லாம், புல்ல ஸ்ட்ராங்காக இருந்து வெளியே போலா இருந்தால் அது பேர் மரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இங்க வந்து எது உயர்ந்திருக்கும் எது அடர்ந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க. இந்த மரம் உயர்ந்திருக்குதான், இந்த மரம் அடர்த்தியா இருக்குது அப்படின்னு டீட்டெயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
அறிவு என்றால் என்னன்னா அறிதல் தான் அறிவு. அறிகிறது தான் அறியுது. ஒவ்வொன்றையும் நம்ம அறிஞ்சிக்கிறோம். இது 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 இதுன்ட்டு. இப்போ உயர்ந்து நிற்கிது, இது அடர்ந்து நிற்கிது, ஒரு அறிவு அவ்வளோ. அதை சொல்கிறான் அந்த ஆள். சுடுகாட்டில் தான்றியும் ஒடுவையும் உளிஞ்சிலும் உயர்ந்து நிற்கிது, கான்றையும் குறையும் கல்லியும் அடர்ந்து வளர்ந்து செறிந்து உள்ளன. அந்த காட்டில் பல மரங்களின் அடியில் பலரும் கூடுவதற்கு இடமான மன்றங்கள் பல அமைந்துள்ளன. ஷெட்டு போட்டிருக்காங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில். மரமாய் ஷெட்டுமாய் இருக்கு. ஓகேவா? இதான் அந்த பாடல் வரி. ஓகே, இது எங்கே சார் போச்சு? ஒவ்வொன்றும் எழுதுறா சார். என்னென்ன மரம்? வாகை மரம் எப்படி இருக்கும், வன்னி மரம் எப்படி இருக்கும், இந்த மரம் எப்படி இருக்கும், டீட்டெயில் எழுதுறாரு உள்ள. சார் வாசிங்க சார். மேகம் தங்குகின்ற பெருங்கிளைகளை உடைய பசியால் வாடும் கொடிய பேய் கூட்டம் திரண்டு வாழும் வாகை மரங்கள் நிற்கும் மன்றமும். வாகை மரத்தில் பேய் நிற்குமா? அது என்ன பேயா? பசியால் வாடக்கூடிய பேய்கள் இருக்குமா? ஓகே. அடுத்தது வெண்மையான நினத்தை தசையுடன் என்னது? கொழுப்பு. வெள்ளை கலர் கொழுப்பை, அங்கே செத்து போனவங்களோட வெள்ளை கலர் கொழுப்பை வந்து தசையோடு உண்டு பெருமகிழ்ச்சி கொண்ட பறவைகள் தங்கக்கூடிய விழா மரமும் இருக்குதான். என்ன மரம் இருக்கான்? ஃபஸ்ட்டு வாகை மரம், பேய் இருக்கக்கூடிய வாகை மரம். தசையோடு சாப்பிடக்கூடிய விழா மரம் இருக்கான். அப்புறம் சுடுகாட்டில் நோன்பு ஏற்றும் கபாலிகர், அஞ்சா நெஞ்சமுடன் உணவு அடுவதற்கு எழுப்பும் நெருப்பையுடைய வன்னி மரம் நிற்கும் மன்றமும். வன்னி மரங்கள் இருக்குதான். அங்கே சாப்பாடு இது பண்ணுறாங்கல்ல அவங்க. சுடுகாட்டில் நோன்பு ஏற்றும் கபாலிகர் அஞ்சா நெஞ்சமுடன் அங்கேயே நைட்டு பகல் அங்கேயே உட்காந்து உணவு எழுப்புறதுக்காக ஒரு எழுப்பக்கூடிய அந்த வன்னி மரங்கள் இது இருக்கு. விரதங்காத்து வாழும் உடம்பு உடையோர் உடைந்த தலைகளை தொகுத்து பெரிய மாலையாக செய்வதற்கு சூழ்ந்துள்ள இலந்தை மரம் நிற்கும் மன்றமும். மாலையை எடுத்து மண்டவோட எடுத்து கபாலத்தை எடுத்து ஒரு எலும்பு வச்சுக்குவாங்களாம். பாலியேருந்து ஒரு எலும்பு எடுத்து அப்படியே ஒவ்வொரு மண்டையாக சொருவி ஒரு பெரிய மாலையை கொடுத்துறாங்க. நீங்கள் இன்னைக்கு காளி தேவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, நிறைய மாலை போட்டிருக்கும்ல. அது எப்படி செய்வாங்கன்னு நீங்கள் கலிங்கத்து பண்ண சூப்பராக எழுதியிருப்பார். ஆனால் எனக்கு தெரில, இதுலேருந்து இங்கே தான் தலைமை யோசிக்கு. நான் என்ன சொல்லேன்னா, முதல் வகுப்புலேயே நான் தான் சொன்னேன், இங்கே இந்த வகுப்பு பெரும்பாலும் உங்களுக்கு பாடலுக்கு விளக்கமாக அமையாது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாடலுக்கு விளக்கமாக அமையாது. இதை படிச்சுட்டு போய் நீங்கள் ஒரு காப்பியம் எழுதணும், நீங்கள் ஒரு கதை எழுதணும், நீங்கள் ஒன்று எழுதுனதுக்கான வகுப்பாக தான் மாறும் இது. அதனால இந்த டீட்டெயில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எழுதும் பொழுது ஒரு சுடுகாட்டில் இவ்வளோ செய்திகளை வந்து இனிமேல் நீங்கள் சுடுகாட்டை பார்த்தீங்கன்னா மணிமேகலை மறப்பீங்களா? மறக்கவே முடியாது. ஒவ்வொரு சீனுமே உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எழுத உட்காரும் பொழுது உங்கள் மூளை எடுத்து கொடுக்கும். இந்த இதெல்லாம் எழுது, இதெல்லாம் எழுது, இது எழுதுன்னு சொல்லி என்ன செய்யும், உங்கள் மூளை எடுத்து கொடுக்கும். இந்த வகுப்பே வந்து நீங்கள்லாம் ஒரு சித்திரை சாத்தனாரோ இளங்கோடிகளாவோ நாத குத்தனாரோ நீங்கள் மாறுன்றதுக்காக எடுக்கப்படுற கிளாஸ் தான் இது. ஓகேவா? உடைந்த தலைகளை தொகுத்து பெரிய மாலையை செய்வதற்கு சூழ்ந்துள்ள இலந்தை மரமோ, பிறந்து இன்னும் மாக்கள், பிறந்து சாப்பிடக்கூடிய அந்த மாக்கள், நினம் இட்ட பானையில் விருந்து செய்கின்ற, அந்த கொழுப்பு போட்ட அந்த பானையில் விருந்து செய்கின்ற வெட்ட வெளியான மன்றமும் இருக்குது. சரி, வேற என்ன கட் பண்ணி ஷார்ட்ஸாக எழுதலாம்? வேற என்ன இருக்கும் அந்த சுடுகாட்டில் அப்படின்னா, கொள்ளிடை அலல் செய்த சட்டி, புழல் என்னும் சிற்றுணவு விட்ட களம், விழா மரத்திலான பாடை, பண்டங்கள் இடப்பட்ட உரி, பாடையில் கட்டு அறுத்திருந்த மாலை, உடைக்கப்பட்ட தண்ணீர் குடங்கள், நெல்லு பொறி வாய்க்கரிசி. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாம் செதறி கிடந்துச்சு. அடிக்கடி சுடுகாட்டு போயிருப்பார் போல. ஆமாம், அடிக்கடி சுடுகாட்டுக்கு போயிருப்பார் போல. சுடுகாடு மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு சீனும் தூக்கத்தை பற்றி எழுதுறாரு, அது வேற மாதிரி இருக்கு. விடிய காலையை பற்றி எழுதுறாரு, அது வேற மாதிரி இருக்கு. பொண்ணை பற்றி எழுதுறாரு, அது வேற மாதிரி இருக்கு. உலகத்தோட நிலையாமை பற்றி எழுதுறா, அது வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. மனுஷன் ஆமாம் அப்படியே இருக்கு. அதுதான் திருப்பி சொல்லுவேன் சார். உங்கள் படம் ஞாபகம் வருதா சார்? எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. காவிரி ஆற்றங்கரையில் எடுத்தோம்ல அந்த ஷாட், எல்லாமே இருக்கு பாருங்க. சிம்பிளாக இருக்கும் ரைட்லாம். அலல் பெய் குளிசியும் புழல் பெய் மண்டையும் வெள்ளியில் பாடையும் உள்ளிட்ட அறுவையும் பறிந்த மாலையும் குடைந்த எல்லாமே இருக்கும். சிம்பிளாக நீங்கள் போய் படித்து ரூமில் போகிற பட்சமாக புக் எடுத்து போய் படிச்சிட்டிங்கன்னா சரியாயிருக்கும். இங்கே இருக்கு. இப்போ வந்து திண்ணை எழுதிட்டாரு, மரத்தை எழுதிட்டாரு, இதை எழுதிட்டாரு. யார் யாரெல்லாம் அங்கே நிற்பாங்க கல்றையில் அப்படின்றது எழுதியிருக்காரு. தவநெறியில் செல்லும் முனிவர். நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் தான் சாவு கல்றை போகாமல் இருக்க முடியுமா? அப்போ தவநெறியில் செல்லக்கூடிய முனிவரும் அங்கே நிற்கிறான். ஐயா கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். தவநெறியில் செல்லக்கூடிய முனிவர், மிக பெரும் செல்வர். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் போகணும், செல்வர்.
அப்பொழுதுதான் குழந்தை பெற்றெடுத்த இளமகளிர். ஒவ்வொரையும் வாட்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ நான் இங்கே எழுதுறேன்னு வச்சுங்களேன், இவர் ஒன்று எழுதணும், இவரை ஒன்று இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதுனா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் டீட்டெயில் கொடுத்து எழுதுன மாதிரி எழுதியிருக்காரு அவர். தவநெறியில் செல்லும் ஒரு முனிவர் ஒரு கட்டு, மிகப்பெரும் செல்வர் ஒரு கட்டு, அப்போ தான் குழந்தை பெற்றெடுத்த ஒரு இளமகளிர். இதுக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேர்றதே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பாருங்க. எப்பா எனக்கு வந்து ஒரு முனிவர் வேணும், ஒரு நல்ல ரிச் பாய் ஒருத்தர் வேணும், அதுக்கப்புறமேட்டு அப்போ தான் குழந்தை பெற்று போன ஒரு இளம் மகளிர் ஒன்று வேணும்னு சொன்னால் எங்கே சார் நாங்கள் போகிறதுன்னு கேட்குவாங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் குழந்தை பெற்று போட்ட ஒரு இளம் மகளிர், பால் மனம் மாறாத ஒரு பாலகர், பால் மனம் மாறாத ஒரு குழந்தை, வயதில் முதியவர் இளையவர் என்றெல்லாம் பாகுபாடு பாராமல் இவங்க தான்லாம் பாடியில் பாகுபாடு பாராமல் எல்லாத்தையும் அடித்து தூக்குற காளான் என்ன பண்ணுறான் அங்கே பார்க்கணும். காளான யாரு? காளாவா? யமன். அவர் சடலங்களை கொழுந்து விட்டறியும் சுடரை தீ உண்ண கண்டும் மக்கள் மிக்க பெருஞ்செல்வமாகிய கல்லை உண்டு. இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் உலகமே இப்படி செத்து போகிறத பார்த்தோம். பெரிய செல்வன், முனிவன், குழந்தை பெற்றவ, குழந்தைங்க எல்லாமே பாடியாக கிடக்குது. ஆனாலும் நீங்கள் ஏன்டா இன்னும் வந்து உலகம் வாழும், நம்ம யார், நம்ம என்ன ஜாதி, நம்ம என்ன மதம், நான் கிறிஸ்டின், நான் இந்து, முஸ்லீம், ஏன்டா அலையிறீங்க அப்படின்றத லைட்டாக டச் பண்ணி விட்டு போகிறேன். இது அப்படியே திருமந்தத்தில் வரும். சூரியன் இங்கே ஓப்பன் ஆகி அங்கிட்டு மறையுது, ஒரு கண்ணுக்குட்டி பிறந்து வயசாகி மூத்து சாவுது. இதை தெரிஞ்சுட்டு நீ எப்படி இளமையில் இருப்பேன்னு நினச்சிட்டே இருக்க, எப்படி நீ இன்னும் உயிர் வாழும் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது படிக்கிற பிறகு அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இப்போ தான் அந்த சீன் வந்து சுடுகாடும், அதான் சார் அந்த இதுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எரியுது இல்லை, இதை பார்த்துட்டு மக்கள் மிக்க பெருஞ்செல்வமாகிய கல்லை உண்டு, இவங்க சரக்கை போட்டு எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கானுங்களே, கழிவறி கொண்டு ஆடி திரிகிறார்கள். இது அந்த இடத்துல மேலான நல்லறங்களை செய்ய விரும்பாமல், நல்ல அறத்தை செய்ய விரும்பாமல் இவன் குடிச்சிட்டு இப்படி ஆடி தலைகிறானுங்களே, உலகத்தை இதான் இன்பம் நினச்சிக்கிட்டு, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி புரியுதா? சுடுகாடும் பெண் உடலும் வேற லெவலில் இருக்குது. எழுதுகிறப்ப இந்த ஆள் சொல்லுவார் ஒரு படத்தில், புதுப்பேட்டை சார் நக்கலியா உனக்குன்னு இல்லை, அது மாதிரி இருக்குது. படிக்கிறப்ப நக்கல் பிடிச்சா அழகாக இருப்பான் போல. இந்த லேடி இவன் இந்த சாருங்கலன் இருக்கான்ல, படித்து பாருங்க. இந்த பேர் என்ன பேர்? இவன் வந்து ஒரு பிராமின் பையன், ஓகேவா? அந்தனர் அதில் இருக்க ஒரு அந்தனர் இருப்பான். இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இவன் ஒரு பையனாக இருப்பான். இவன் என்ன நினச்சிட்டான், இந்த இடத்து சவுண்ட்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கார்டன்ட்டு உள்ளே போயிடுவான். இவனை ஒரு பேய் சாப்பிட்ரும். ஒரு பேய் சாப்பிட்டோன்னே அவங்க அம்மா போய் சாமிகிட்ட போய், இப்படி பண்ணுறியே, என் பிள்ளைய இப்படி கொண்டுட்டியே, ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு அவன் உயிரை கொடுத்துருன்னு கேட்கும். உடனே அந்த பேய் அந்த தெய்வம் சொல்லும், அது வேலைக்கே ஆகாதடி. அப்படின்னா ராஜாக்களுக்கு உயிர் கொடுக்குற எவ்வளோ பேர் வந்திருப்பானுங்க. அதனால் சாவு ஒரு தான் செத்துட்டோம்னா நம்ம வேறு எங்கெங்கே போயிடுவோம், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லை அப்போனா நீங்கள் அந்த 4 மறையில் எப்படி இருக்குல்ல, தேவர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல உயிர் வந்துருன்னு சொல்கிறாங்க, லூசாடி இருடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கடா அப்படின்வாங்க. அப்போ 8 வகையான முனிவர்கள், தேவர்கள் எல்லாமே அங்கே வந்துடுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய ஆளுங்க வந்து நின்னோடனே சொல்லுங்கடா அப்படின்னுவோம். உடனே அவன் சொல்லுவா, இல்லை அவங்க சொல்கிறதான் கரெக்டு, உயிர் போணுச்சா திருப்பி வரவே வராது. இப்போ புரியுதா அப்படின்னு. ஐயோ உலகம் இவ்வளோ மோசமானதா, இதுக்கு தான் நம்ம இங்கே பிறந்தோமா, இந்த உலகம் உடல் வந்து நிலையில்லாததா. நான் அடிக்கடி சொல்லுவேன், திருவள்ளுவர் சூப்பராக எழுதியிருப்பார். நான் எல்லா கிளாஸையும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இங்கே சொல்லலாம் தெரில. முட்டை இருக்குல்ல, முட்டை இருக்குல்ல, முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு இருக்குல்ல, கோழி குஞ்சு வந்து அதுதான் ஃபுல்லாக அடக்காத்து இருக்குது. என்ன சார், கோழி குஞ்சு அடக்காத்து உள்ளே இருக்கும். அது பாடி அது முட்டை அது தனக்கு சிறகுலாம் வந்து உடச்சிட்டு வெளியே வந்துடும்ல, வெளியே வந்த உடனே அந்த முட்டை உடை வந்து இப்போ கன்சிடர் பண்ணாது, பார்க்காது, வாடா அப்படின்னு திரும்பி போயிட்டே இருக்கும். நான் சொல்ல புரியுதா? முட்டை இருக்குது, முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு இருக்குது. யாருக்கு அடக்காத்துருக்கா? கோழி குஞ்சா? ஓடு தான் அடக்காத்துருக்கு. அந்த ஓடு உடஞ்சி அதுக்கு தனக்கான உருவம் வந்தவொடனே உடஞ்சவொடனே வெளியே போயிருமே ஒழிய, ஐயோ நம்மளை பாதுகாத்த இந்த ஓடை வந்து நம்ம தூக்கிட்டு போயிடுவோமா அப்படிலாம் நினைக்காது. அது மாதிரி தான் இந்த பாடின்னு சொல்கிறான். இந்த பாடின்றது ஓடு மாதிரி, உயிர் இருக்க வரைக்கும் இருக்கும். பவுர் அடிப்பேன், சென்ட் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், குளிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். உயிர் வெளியே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பாடியை திரும்பி பார்க்காம போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து ஒரு லைனில் சொல்லியிருப்பார். அது மாதிரி இங்கே இருக்கு. இப்போ இவன் சொல்லுவாள், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீனா, அவள் வந்து அந்த லேடி எங்கே இறந்துருவான்னு நினைக்கிறேன். இறந்ததுக்கப்புறம் அப்படியாப்பட்ட இடம் தான் இந்த சுடுகாடுன்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த கதையை வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஓடு கிடைக்கும், பொறி கிடைக்கும், ரசி கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே போகிறா. ஒரு நாள் தனிவேலையை சென்ற சாருங்கலன் என்னும் சிறுவன் இத்தகைய சுடுகாட்டை ஒரு அரிய காவல் அமைந்த நகரம் என்று எண்ணி உள்ளே சென்றான்.
அப்படியே நம்ம இவர் மாதிரி பேய் படம் மாதிரி ஊன்னு சத்தம் போட்டானே ஒரு பையன் மட்டும் அப்படி தனியாக அந்த சுடுகாட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே எடுக்கிறோம். அங்கே அழகு கொளிக்கும் உடம்பு என்று காதல் கொள்ளும் மக்களுக்கு பெண்கள் உடம்பை வந்து ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு பேரழகை நான் பார்த்தது இல்லையே. நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கும் பொழுது முதல் இரவில் வந்து அவன் பேர் என்ன, அவன் கண்ணகியோட உடலை பார்த்துட்டு கோவலன் சொல்கிறது படிக்கும் பொழுது நமக்கே அப்படி இருக்கும். மாசரு பொண்ணே மணியே முத்தே காசை விரையே கறியே தேனே ஐயோ இப்படியாப்பட்ட ஒரு பாடியை நான் பார்த்ததே இல்லை. எல்லோருக்கும் அப்படி தான் இருக்கும். முதல் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் பெண் உடம்பு வந்து நமக்கு வந்து ஒரு வேற ஒரு இமேஜை கொடுக்கும். அந்த இதை இங்கே சொல்கிறாரு, அழகு கொளிக்கும் உடம்பு என்று காதல் கொள்ளும் மக்களுக்கு இந்த உடம்பானது எலும்பாலும் தசையாலும் குருதியாலும் ஆனது என பகுத்து காட்டுவது போல இந்த பாடின்றது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா எலும்பு தசை இப்படி கிழிச்சு விட்டா கொப்ப கொப்போன்னு எல்லாம் கொட்டி செத்துரும். ஆனால் நம்ம இதை என்ன செய்கிறோம், வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணும். இங்கே என்னன்னா இந்த ஆள் சுதமதியவோ மணிமேகலையோ மாதவியோ அவள் உடம்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி இது எழுதும் பொழுது ஆமாம் அல்லது உண்மை தானே அப்படின்ற மாதிரி தோண வச்சிடும். ஒரு ரைட்டிங்கோட ஸ்பெஷல் அதுதான். ஒரு ரைட் எழுது அதை படித்த உடனே நமக்கு அப்படியே நம்மளோட ஆஸ்பெக்ட் எல்லாமே என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்குன்றதாக இருக்கும். அழகு கொளிக்கும் உடம்பு என்று காதல் கொள்ளும் மக்கள் உடலானது எலும்பு தசை குருதியாலானது என பகுத்து காட்டுவது போல ஒரு பெண் உடல் பிண்டம் புழுக்கள் மடிந்து வழும்போடு கிடந்தது. ஒரு பெம்போட அங்கே ஒரு பாடி ஒன்று அப்படியே ரத்தம் கொல கொத்தன்னு. நீங்கள் அப்போகலிப்டான ஒரு படம்லாம் இருக்குது, அந்த படம்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு கிராஸ் பண்ணி போகிறப்பெல்லாம் அப்படியே ஒரு பாடி கிடக்கலாம் காட்டுவான். ஒரு பெண் உடம்பு கிடைக்குதான். அந்த உடம்பை யாரெல்லாம் சாப்பிட்றான்னு பாருங்க சார். பாதத்தை நரி சாப்பிடுதான். அந்த பெண்ணுடைய பாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் இது என்ன சொல்லுவானுங்கள்ல, மனம் தைரியம் உள்ளவர்கள் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கிளாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். ஏன்னா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரைட்டிங்காக பயங்கரமாக இருக்கும். அந்த பெண்ணுடைய பாதத்தை உடலின் செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட சிவந்த அடிகளை நரி ஒன்று வாயிலை கவ்விக்கொண்டு இன்பத்துடன் ஒளி எழுப்பி ஊழையிட்டதான். சத்தமாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அவருடைய இடுப்பு பகுதி, அல்குல்னா பெண்களுடைய இடுப்பு பகுதி, பெண் உறுப்பு சொல்கிறாங்க. மேகலை நீங்கிய, மேகலைனா இடுப்பு பகுதியில் ஒரு ஒரு ஜுவல்ஸ் போடுவாங்கல்ல, ஆழ்த்தோட்ட பூபதியில் சிம்ரன் போட்டிருப்பாங்க பாருங்கள், இங்கே இப்படி போட்டிருப்பாங்கல்ல இந்த இடத்துல மட்டும். அது மேகலை நீங்கிய அல்குல்லை கழுகு ஒன்று குடைந்து உண்டு அப்படியே கொத்தி அதை குடஞ்சி அப்படியே எடுத்து அதுலேருந்து அப்படியே ரசம்லாம் சாப்பிட்டு கேட்போர் நடுக்கம் உருமாற நிலத்தின் கண் பெரிதாக ஊழையிட்டது. இது இன்பத்தில் கற்று தான். அது பெண்ணுடைய இந்த இடத்த சாப்பிட்டுட்டு அதில் செய்தான் மற்றவங்களாம் இது பண்ண மாதிரி கழுகு வந்து மற்றவன் பயப்புறமாக கற்று தான். யோசிச்சு பாருங்கள் சவுண்டை. யாராவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கணும் போல. கடகம் அணிந்த கை வளையலை அதை சொல்கிறான் பாருங்க. கடகம் அணிந்த கையை சுடுகாட்டில் திரியும் ஒரு நாய் கடகம் உடையுமாறு அந்த இதை வந்து கடிச்சு இழுத்துட்டு போதான். அது வந்து கரக்குன்னு சத்தம் விடுதான். அது உடையுமாறு கவ்விக்கொண்டு ஓடுங்காலம் ஓடும் காதம்னா ஓடுற தூரம் வரைக்கும் முழக்கம் அடித்தான். அப்புறம் மார்பகத்தை ஒரு பருந்து நிமிர்ந்து நின்று வனப்புடன் விளங்கும் இளமுலையை கடும் பசியுடைய ஒரு பருந்து கவர்ந்து ஓசையிடும் உண்டான். சொப்புன்னு சத்தம் போட்டு தின்றுருக்கான் ஒரு மார்பகத்தை. இது எல்லாமே ஒரு மிருதங்க சவுண்டு மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கான். அந்த மண்டை பாருங்கள் எப்படி யோசிச்சிருக்கு. இந்த சவுண்டு எல்லாமே இந்த பாதம் அல்குல்லுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ற சத்தம் மிருதங்க சவுண்டு மாதிரி இருக்குன்றான். இவை அனைத்தும் எழுப்பிய பேர் அரவம் அந்த சத்தம் இனிய உடல்கள் வெந்த சாம்பல் குவையாகிய அரங்கில் பேரொளி எழுப்பும் தன்னுமை கருவியின் பெரும் முழக்கம் போல கேட்டுச்சான். அதுவரை நான் சொல்கிறது. ஆங்கது தன்னை ஒரு அருங்கடி நகர் என சார்களன் என்போன் உள்ளே போனால் அந்த இதெல்லாம் பாட்டு நீங்கள் படித்தேங்க. பிணம் தின்னு இதை நான் சொன்னேன்ல சீன் சார். சொல்லுங்கள் சார். டைம் ஆச்சு சார். இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் சார். நீங்கள் இன்றைக்கி தான் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம். அதனால் அது நீங்கள் ஒன்றும் இல்லை, இது வந்து சென்ட்ரல் அண்ணா நூற்றாண்டு நூலகம். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 100 காப்பி கூட மணிமேகலை புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து இதெல்லாம் வந்து குறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக நேராக சக்கரவாள கோட்டத்துக்கு போயிருங்க. அங்கே போனீங்க அந்த வரிகள். ஒரு பெண் உடம்பை சாப்பிட்ற ஒரு பேய் மகள் நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த இப்படி ஒரு பெண் உடம்பு கிடக்குது இதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கப்ப அங்கே ஒரு பெண் உடம்பு வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு பேய். அந்த பேய் தான் அந்த பையனை சாப்பிட்ரும். எப்படி டீட்டெயில்
பெண் பிணத்தின் கூந்தல், பெண் பிணத்தின் கூந்தல் அடர்ந்த தலையை, அவள் தலை வந்து ரொம்ப தண்ணி முடியெல்லாம் கம்மியாக இல்லையா, எப்படி இருக்கான், நல்ல கூந்தல் அடர்ந்த ஒரு செம்மையாக இருக்கு. ஒரு பேய்மகள் பற்றி எடுத்து கையகத்து ஏந்தி ஒரு பல்லை எடுத்து கை எடுத்து ரொம்ப பொறுமையாக அழகாக கையில் வச்சு பெரும் மகிழ்ச்சியுடன் எழுந்தாள். அழகாக சூப்பராக ஒரு பாடி கிடைக்குதான்னு சொல்லி அப்படி தூக்கி அது இதுதான் சொல்கிறேன், நக்கல் அவனுக்குன்னு சொல்கிற மாதிரி. ஒரு பேய் செத்து போன உடம்பை தூக்கி வச்சுட்டு இருக்கப்ப அது இப்படி தூக்கி மடியில் வச்சுட்டு இப்படி பார்க்குறப்ப முகிலோ அல்லது கூந்தலோ, முகில் என்னது, மேகமோ இல்லை கூந்தலோ, கயல் மீனோ அல்லது கண்ணோ, குமிழோ அல்லது மூக்கோ, முருங்கை மலரோ அல்லது இதழோ, முத்தோ அல்லது பல்லோ என்று அந்த முகத்தில் விளங்கும் உறுப்புகளை கண்டு வியப்படையாமலும் இரக்கம் இல்லாமலும் கண்களை தோண்டி, அதெல்லாம் சொல்லாமல் கண்ணை பொறுமையாக உட்காந்து தோண்டி பிளவு உடைய தன் அடிகளை பெயர்த்து அடங்காத கழிவறியுடன் கூத்து அடித்தான். கத்துதான் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக. இந்த வரி எனக்கு அப்படியே பயங்கரமாகிடுச்சு. நேற்று நைட்லாம் யோசிச்சேன், எப்படி இந்த இடத்துல இவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு, இப்படி எப்படி எழுதுனான் பயம். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு கதை கொடுத்தான், ஒரு பையன். அந்த கதை படிச்சுட்டு நான் அவனுக்கு ஒரு 2-3 படம் சொன்னேன், இந்த மாதிரி கதையாக இருக்குடான்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இந்த தெய்வம் தந்த வீடு, என்ன படம் அது, தெய்வம் தந்த வீடு, அவள் ஒரு தொடர்கதை. அந்த படம் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் அந்த படம் பார்க்கணும் ஆசை. முன்னாடி நம்ம வீட்டில் டிவிலாம் இருக்காது, இப்போ எல்லாம் வந்துருச்சு இல்லை. சரி, நான் அவள் ஒரு தொடர்கதை பார்க்குறேன் சார். இப்போ சமீபத்தில் ரஜினிகாந்தும் கமலஹாசன் சேர்ந்து நடிக்க போகிறாங்களே நெல்சன் படத்தில், தெரியுமா சார் உங்களுக்கு? ரஜினிகாந்தும் கமல் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அந்த படத்தில் வந்து கேமராமேன் வந்து ராஜீவ் மேனன் அவர் இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறார், கேமரா பற்றி கிளாஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய கண்ணு தான் வந்து அவனுடைய என்ன சிந்திக்கிறான்றதோடைய நுழைவாயில், ஹால் டிக்கெட் மாதிரி கண்ணு தான் என்னோட நுழைவாயில்ன்றான். ஸோ நீ அவன் என்ன நினைக்கிறான்னா க்ளோஸ்அப் வச்சுக்கன்றான். அந்த ஆள் கிளாஸ் எடுக்கிறார். நீ மனுஷன் நினைக்கிறான், இப்போ வந்து அவன் தன் தாயை பார்த்தான்னு ஒரு சீன் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு என்ன ஷார்ட் வைக்கிறான், க்ளோஸ்அப் வச்சுக்கணுமா, அவங்க அம்மா பார்க்குறான் க்ளோஸ்அப் வச்சு. அப்போ என்ன செய்ய போகிறான், செயல் வந்து கொஞ்சம் மிட் ஷார்ட் வச்சு, எங்கே நடக்குதுன்றதுக்கு வைடு வச்சுக்கன்னு சொல்லி இப்படி கிளாஸ் எடுக்கிறார். இதுதான் சினிமா, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ இந்த புக்கு அப்புறம் CCC நிறையா புக்கு படிக்கிறோமா, ஷார்ட்ஸ் எங்கே வைக்கணும்லாம் படிச்சுட்டு அவள் ஒரு தொடர்கதை பார்க்குறேன், எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ 74 வந்திருக்கு, நான்லாம் பறக்கவே இல்லை, 74 அந்த படம் வந்திருக்கு. சினிமா டைரக்டர்ஸே உதவி இயக்குனராக இருக்கீங்கல்ல, நீங்கள் போய் அவள் ஒரு தொடர்கலையை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறான்னு பாருங்கள். அந்த படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செட்டுக்குள்ளே எடுக்கிறாரு, 3 கேரக்டர். நான் இப்போ தான் வந்து 2 கேரக்டர் நிற்கிறப்ப இங்கே ஒரு கண்ணாடியில் இன்னொரு மூஞ்சி தெரியுற மாதிரி வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருப்பார். இப்போ பேக்ட்ராப்பில் வந்து சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடக்க விடாமல் நீங்கள் போங்க வாங்க நீ நல்ல அதெல்லாம் இப்போ செஞ்சுட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு தனியாக ஸ்கிரிப்ட் எழுத சொல்கிறாங்க. இப்போ ஹாலிவுட்டில் என்னென்னா பேக்கில் நடக்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு கதை எழுது, அதெல்லாம் அப்போ பண்ணியிருக்கார் பாலச்சந்தர். அப்படி இருக்குது அந்த படம். எனக்கு மியூசிக்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சாங்ஸாக வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் மியூசிக் நல்லா இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் இந்த ஆள் யாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அப்படி இருக்குது படம். அது மாதிரி இருந்துச்சு. நேற்று முந்தானத்து எழுதுனவன் ஏதோ இப்போ பசங்க எழுதுவானுங்கள்ல, அந்த நக்கல் ஒன்று இருக்குல்ல, அந்த நக்கல் தனமாக ஒன்று எழுதியிருக்கு, பயங்கரமாக ரைட்டிங் ஆச்சு. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேய் கண்ட இந்த பையன் என்ன நினச்சிட்டு வரான், உள்ள ஒரு பயங்கரமான இடம், சூப்பரான பிக்னிக் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வரவனுக்கு இதை பார்த்தவனையே அச்சமடைய அவன் பேயில் பிடிப்பட்டான். அந்த பேய் பிடிச்சிருச்சு, இங்கே வா அப்படின்னு. அதனால் அவன் அந்த இடத்துலேருந்து நீங்கி கூக்குரல் இட்டு கொண்டு ஓடி ஒரு திசையில் போய் ஓடி அவங்க அம்மாவுக்கு சைடில் ஓடிட்டான். திடுப்புடுன்னு ஓடி போய், அம்மா இங்கே பாருமான்னு சொல்லிட்டு, என் அன்னையே இங்கே பார் ஈமச்சுடுகாட்டின் கொடிய முதுபேய்க்கு என் உயிரை கொடுத்தேன் என்று கூறி தன் தாயின் முன்னே வீழ்ந்து உயிர் திறந்தான். தெரிச்சு ஓடி போய் விழுந்து, அம்மா பாருமா பேய் வந்துருச்சுமான்னு சொல்லி செத்து அங்கே போயிடுறான். அது தின்னுருது. தண்டா கழிப்பி நாடும் கூத்து கண்டனன் வெறி நடுவை கடுநவை எய்தி விண்டு ஓர் திசையின் விழுத்தனன் பெயர் தீங்கு எம்மனை காணா ஈமைச் சுடலையின் வெம்முது பேய்க்கு என் உயிர் கொடுத்தேன் என தம்மனை தம்முன் வீழ்ந்து நெய் வைத்தலும், பாடியை போட்டு செத்துட்டான் அப்படின்னு. மகனை அந்த தாய் புள்ள செத்துருச்சு. சிலப்பதிகாரத்தில் ஒரு சீன் வரும், புள்ள செத்துருச்சு. நேராக இப்போ எங்கே போகிறாங்க, செத்துட்டாங்க, தெய்வத்திட்ட போகிறா, ஏம்மா என் புள்ள செத்துருச்சுமா உயிர் கொடுது அப்படின்னு சொல்கிறான். ஐயா நீங்கள் டீ கொடுக்குறீங்களாயா, எல்லோருக்குமே வா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. பிரேக், ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க இங்கே டீ இருக்குது, ஒரு குடிச்சிட்டு வந்துடுங்க பேசி.
ஏசி இப்போ நம்ம இது வரைக்கும் இது எத்தனாவது காதை பார்க்குறோம்? 7வது காதை, 6வது காதை. காதை பேர் சக்கரை. இந்த சக்கரவாள கோட்டம் போயிருங்கன்னு சொல்கிறாங்களா? என்ன கதை இது? இந்த கதை என்ன கதைன்னு கேட்குறேன். சுடுகாடு காது இல்லை, யார் யார்கிட்ட சொல்கிறான்னு கேட்குறேன். மணிமேகலை தெய்வம் இருக்குது. யாரை சொல்கிறா? சுதமதிகிட்ட சொல்கிறான். சுதமதி மணிமேகலை நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உதயகுமாரன் வந்து எங்களை இதுதான் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே போகாத, பெரு வழியை போகாத, சின்ன வழியாக போயிரு அப்படின்னு சொன்னது. சொல்லப்போ இவ கேட்குறா. யார் கேட்குறா? சுதமதி கேட்குறா. இதை எல்லாமே சுடுகாடு கோட்டம் தான் சொல்லுவாங்க, நீ என்ன சக்கரவாள கோட்டம்னு சொல்கிற? நீயும் என் ஆளும் மட்டும்தான் சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சுடுகாட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருக்கதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு சுடுகாடுனா எப்படி இருக்கும், அங்கே எப்படி சாப்பிடுவாங்க, என்ன பேய் சாப்பிடும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து சுடுகாட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் பேர் தான் என்னது? அவன் போயிடுறான். உள்ளே போனதுக்கப்புறம் அதை அவனை போய் ஒரு பேய் தின்னுடுது. தின்ன உடனே அவங்க அம்மா போய் என்ன பண்ணுறா? யார்கிட்ட போய் சொல்கிறா? மணிமேகலை தெய்வத்திரியா? ஏதோ ஒரு தெய்வம், சந்தியாபுரம், சூசையபுரம், சம்பாதி அப்படின்னு ஒரு தெய்வத்தில் போய் சொல்கிறான். ஓகே, அப்போ உலகத்தோட இயல்பை சொல்லுது. அது இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே இறந்துருவாங்க. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பது என்பது மெய்தானேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல சார். உங்களுக்கு தெரியுங்களா? பேங்க் ஆஃபீஸர், உங்களுக்கு தெரியுங்களா அந்த பாட்டு? பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருப்பது என்பது மெய்தானே ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல. என்ன படம்? நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? என்ன பாட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். தலையாட்டுறீங்க பயங்கரமாக. அப்புறம் ஏன் கேட்காம சொல்லுங்க. கனவு காணும் வாழ்க்கை ஆகும் கலைந்து போகும் கோலங்கள்னு ஒரு வார்த்தை பாட்டு இருக்குல்ல. கனவு காணும் அந்த பாட்டு இருக்குல்ல. அதில் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பது என்பது மெய்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம பிறக்கிறப்பே நம்ம என்ன டூலில் சாக போகிறோன்னு எழுதி வச்சிரு. அதுக்குள்ளே ஏன்னா அந்த ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்றதா இருக்கும். அப்போ அந்த சம்பாதி தெய்வம் சொல்லுது, நீ வந்து நினச்சிட்டு இருக்க உன் பையன் உயிர் போனதுன்னா போனது தான், அது வேறு எங்கெங்கே போய் வேறு ஜென்மத்தை ரிட்டர்ன் போய் எங்கே போகும் வழியே திருப்பிலாம் வர முடியாது. அப்படி பார்த்தோன்னா எவ்வளோ ராஜாக்கள் இருக்காங்க, ராஜாக்களுக்கு உயிர் கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கும்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பையும் நம்ப மாட்டான். இல்லை இல்லை நான் 4 முறை படித்தேன், அதில் வந்து பார்த்தேன்னா உயிர் திருப்பி தருவாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏய் லூசுமே பேசாதீன்ட்டு எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லா அறிஞர்கள், எல்லா 4 தேவர்கள் எல்லோரையும் வர சொல்லி சொல்லுங்கப்பா அவளுக்கு அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம்மா உயிர் போனால் திருப்பி வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவள் அக்செப்ட் பண்ணிட்டு சாகுறான். இது இப்படியாப்பட்ட கோட்டம் தான் அந்த சுடுகாட்டு கோட்டம். சுடுகாட்டு கோட்டத்துக்கு புறத்தே இருக்கக்கூடிய தான் சக்கரவாள கோட்டம்னு சொல்லுவாள். இவ்வளோ டீட்டெயில் சொல்லி ஓகேவா. அந்த பேயை கண்ட அந்த பையன் ஓடுறான். அந்த பேய் அவளை எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு சாப்பிட்ருது. இப்போ நேரம் எங்கே போகிறாவ? மகளை இழந்த தாய் முறையிடல். யார்கிட்ட போய் முறையிடுறா? சம்பாதிட்டு. நான் கண்ணிழந்த கனவுடன். எவ்வளோ டீட்டெயில் பாருங்கள். இதான் புள்ள செத்து போச்சு இல்லை, அப்புறமேட்டு பெற்றுக்க வேண்டியதானே அப்படின்லாம் இல்லாமல் என் புருஷன் ஆல்ரெடி பிளைண்டாக இருக்கார். நான் கண்ணிழந்த கணவனுடன் வாழும் கொடிய வினை உடைய பெண், வேறு யாரும் துணை இல்லாதவள் என்று கருதாமல் என்னுடைய மகனின் 6 உயிரை உண்டது அனங்கோ பேயோ, சாமியோ தெய்வம் பேயோ, துறையும் மன்றமும் தொல்வழி மரமும் உரையுளும் கோட்டமும் காத்து வரும் சம்பாதி தெய்வமே, எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பாதி தெய்வமே, என் மகனை காவாது விட்டு விட்டாய். நீ உன் வேலை என்ன? எல்லாத்தையும் காத்துக்கிறது தான். என் பிள்ளைய விட்டு நீ அதை காக்கிறேன் எதை காக்கிறேன்னு சொல்லியடி அப்படின்னு சொல்கிறான். நீ நடுநிலை இழந்தாயோ என்று. அவள் பேர் என்னது? யார் இந்த பொண்ணு? சார். அந்த பையன் சாருடைய பையன் அம்மா சார்ங்கலன். ஓகேவா. அவருடைய அம்மா தான் கோதமை எனும் தாய் தன் மகனின் உயிரற்ற சடலத்தை மாறுடன் தழுவி எடுத்துக்கொண்டு ஈமச்சுடுகாட்டின் மதிர்ப்புற வாயில் என்று காவல் தெய்வத்தை கூவி அழைத்து தனக்குட்ட துன்பத்தை சொன்னுச்சு.
சிம்பிளாக இருக்கு பாருங்க. பார்ப்பன் தன்னோடு கண்ணிழந்து இருந்த இந்த தீத்தொழில் ஆட்டியோன் சிறுவன் தன்னை யாரும் இல் தமியோன் என்பது நோக்காது. எனக்கு யாருமே இல்லைன்றது தெரியாமல் ஆறுயிர் உண்டது அணங்கோ பேயோ துறையும் மன்றமும் தொல்வழி மரணும் உறையுளும் கோட்டமும் காப்பாய். எதையெல்லாம் நீ காப்பாற்றுக்கிட்ட, ஆனால் என்ன பண்ணல, என் மகனை வந்து நீ காப்பாற்றாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அது சொல்லுது, பொன்னை போன்ற பொலிவான நிறமுடைய சம்பாதி. அது எப்படி இருக்கான்? பொண்ணு மாதிரி தகதகதகன்னு இருக்கான். பொன்னை போன்ற பொலிவான நிறமுடைய சம்பாதி தோன்றி காரிருள் விளக்கும் நள்ளிரவில், அந்த டைம் சொல்லுது, ஏய் நைட்டு நேரத்தை ஏண்டி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, காரிருள் விளக்கும் நள்ளிரவில் பேய்கள் நடமாடும் இந்த இடுகாட்டு வாயில் நின்று கொடிய துயரத்தோடு ஏன் இங்கே அழைச்சேன், என்னை கூப்பிட்ட, நீ என்ன துயரம் உற்றாய், அந்த துன்பத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். தெய்வம் சொல்லுது. உடனே சொல்கிறா, ஆஸ் யூஷுவல் தான், நான் தனியாக இருந்தேன், இது பண்ணேன், எப்பா இப்படி செத்து போயிடுச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அணங்கும் பேயும் ஆறுயிர் உண்ணாது மார்பில் நெருங்கிய முப்புரி நூல் அணிந்த அந்த பிராமின் அந்த இதுக்கு சொல்கிறது, என் பையனை சென்று சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, என் பிள்ளைய விடு, ஏன் உயிர் எடுத்துக்க. சிலப்பதிகாரத்தே வரும், என் பிள்ளைய விடு, ஏன் உயிர் எடுத்துக்க. எல்லாமே சொல்லுவாங்கள்ல, எல்லா பெற்றோருமே செத்து போன குழந்தைகளை வச்சுட்டு பேசக்கூடிய எல்லா குழந்தையுமே, எப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்குது குழந்தைங்கன்னா உடனே போய் கடவுள்கிட்ட வேண்டது என்னன்னா, என் பொண்டாடி உயிரை எடுத்துக்க, என் பிள்ளை உயிரை கொடுக்கணும்னு சொல்ல மாட்டான். என் உயிரை எடுத்துக்க, என் உயிரை எடுத்துகிட்டு என் பிள்ளை உயிரை கொடு சாமி தான் நம்ம வேண்டும். அது அங்கே நடக்குது. என்னோட உயிரை பெற்று என் மகனின் உயிரை தந்து அருள்க, கண்ணற்ற என் கணவனை இவன் பாதுகாப்பான். என்ன எடுத்துகிட்டு போயிரு, நான் வேஸ்ட்டு. இவன் வந்து பையன் எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா என் புருஷனை வந்து பார்த்துக்குவான். ஆதலால் என் உயிர் வாங்கி இவன் உயிரை தருவாயாக என்று கோதமை பின்னும் கூறினாள். சொல்லி சொல்லி மறுபடியும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. சாவு இழப்பில் தான் நம்ம என்ன செய்வோம், பேசினதே திருப்பி 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 பேசிகிட்டே இருப்போம். அதனை கேட்ட மிக்க முதுமையுடைய சம்பாதி இரக்கமுற்று கூறினாள், அம்மா தங்க பொண்ணு பாடியை விட்டு போச்சுன்னா திருப்பி சேராது. முட்டையை விட்டு கோழி குஞ்சு வெளியே போச்சுன்னா ஓடு உடஞ்சது தான், தூக்கி போட வேண்டியது தான். செத்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? செத்து போயிருக்கீங்களா யாராவது? யாராவது செத்து போயிருக்கீங்க? நைட்டு தூங்குறீங்க இல்லைங்க, அதாங்க சாவுறது. தூங்கும் பொழுது இப்படி ஒரு உலகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, லைப்ரரி இருக்குது, நீ சாயந்தரம் கிளாஸுக்கு போகணும், ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பேர் இதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. செத்து போனால் அப்படி தான் இருக்கும், டீப் ஸ்லீப் தான் தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். செத்து போனதுக்கப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போவாங்க, ஏசுனா உட்காந்துருப்பார், அல்லா உட்காந்துருப்பார், சிவபெருமா உட்காந்தாலாம் இது கிடையாது. செத்து போனால் பாக்டீரியா, நம்மளாம் சின்ன சின்ன பாக்டீரியா, நம்ம செத்தோம்னா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். உறங்கும் பொழுது என்ன நடக்குதோ அதுதான் இறப்புக்கு பின். தப்பு நடக்கக்கூடாதுன்னு நம்ம வேறு காரணங்கள் சொல்லி என்ன சொல்கிறோம், கடவுள் இருக்கார் அப்படி இப்படின்னா சொல்கிறோம், அது வேறு கான்செப்ட். ஆனால் நீங்கள் சாகணும்னு நினச்சோம்னா நீ நைட்டு போய் தூங்குறப்ப யோசிச்சு பாருங்கள், அதான் நடக்கும். கரெக்டு இல்லை, ஆமாம், சூப்பர் பாயிண்ட் அது. போலாமா? ஓகே. உடலை விட்டு இந்த அருமையான உயிர் நீங்கினுச்சுன்னா அது முன்பிறப்பில் செய்த, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம செய்கிற ஒரு லாப நஷ்டம்லாம் இருக்குல்ல, அதை பலனுக்கு ஏற்ற மாதிரி வேறு எங்கேயா நம்ம பிறப்போன்றான். இது எங்கள் அம்மா வந்து எனக்கு பிறந்திருக்கு, என் தாய் என் பிள்ளை வந்து பிறந்திருக்குலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியே சொல்கிறாரு. நீங்கள் நான் சொல்கிற விஷயம் வந்து நம்ம நெருங்கிய உறவினர்கள் யாராவது செத்து இருந்தால் தான் இந்த நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் என் தம்பி ஒருத்தர் அடிக்க சொல்லுவேன்ல, கொரோனாவில் இறந்து போனான், என் கூடயே தான் இருந்தான். அவன் இறக்காத முன்னாடி நான் சாவுலாம் போய் சிரிச்சுட்டு தான் நிற்பேன். அவன் அது ஒரு வயசு இருக்கும்ல, நம்ம எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு. ஆனால் இறந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு பாடியை சாவை பார்க்குறதுக்கும் நம்ம சொந்த பந்தம் செத்ததுக்கு அப்புறம், அதாவது சொந்த பந்தம் மீன்ஸ் உங்களுடைய என்ன சொல்லலாம், உறவு ரத்த சம்பந்தம் செத்து போனதுக்கப்புறம் தெரியாது, அது சொல்கிறாங்க ரைட்டாக. ஆனால் எனக்கு நான் பயங்கரமாக அழுதுட்டு ஒரு சொன்னார், ஏய் அவன் எங்கேயா பிறப்பான்டா உருறா அப்படின்னாரு. அவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு யாராவது செத்து போய் யாராவது சொன்னாங்கன்னா இப்படி சொல்லணும், மணிமேகலையில் இப்படி சொல்லியிருக்கு, ஒன்றும் பயப்படாத, அவன் எங்கேயா பிறப்பான், நல்லா இருப்பான், அவன் செஞ்ச நல்லதுக்கு நல்லா செய்வான் அப்படின்னு. நேற்று கூட இந்த மேம் டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்களாம், இந்த டென்டிஸ்ட் வருவாங்கள்ல ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப், நான் உனக்கு இவ்வளோ சொத்து சேர்த்தேன்னு சொல்லிட்டே இருப்பார் அவங்க ஹஸ்பண்ட். அவங்க சொன்னாங்களாம், அதெல்லாம் வேணாம், நீ செஞ்ச புண்ணியத்தில் கொஞ்சம் கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
அது மாதிரி நிறைய புண்ணியம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஜென்மத்தில் எங்கேயா போகிறீங்க சார், பிறக்க போகிறீங்க. உடலை விட்டு ஆறுயிர் நீங்கினால் அது முன் பிறப்பில் தான் செய்த வினை வழியாக சென்று வேறு பிறப்பை அடையும். இதில் ஐயமுண்டோ? வேறு பிறப்படைந்த அவன் உயிரை எப்படி நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும்? செத்தான் வேற எங்கேயோ பிறந்திருப்பான், அவன் உயிரை எப்படி கொண்டு வர? லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அவன் உயிரை இங்கே கொண்டு வந்து உன் அருந்துயர் நீக்குதல் எனக்கு இயலும் செயல் என்று மடந்தையே நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறா? யார்கிட்ட சொல்கிறா? மணிமேகட்டியா? கோதமைட்ட பையனை இழந்த அம்மாட்ட. நீ கூறியது மேலும் சொல்லுது, கொலை செய்வதை அறம் என்று கூறும் கொடிய தொழிலுடைய மாக்களின் துன்பந்தனும் பொய்யுரை ஆகும். இவன் செத்தா திருப்பி வந்துடுவான்னு சொல்கிறது யார் சொல்லுவானா? கொலகாரங்க இருக்காங்கல்ல, அவனுங்க சொல்லக்கூடிய பொய் உரை. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா போன உயிர் திரும்பி வரவே வராது. இதெல்லாம் புத்த கருத்துக்களுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு மேம் ஒருத்தவங்க வந்து மணிமேகலை உணர்த்தும் பௌத்த கருத்துக்கள் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, அதில் படிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ கூறியது இயல்வதாயின், ஒருவேளை நீ சொல்லது ஓகே நடக்கும்னா, உலகாலும் மன்னருக்காக உயிர் கொடுக்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்க? நீ என்ன பேசுகிற? ஆனால் இந்த சுடுகாட்டில் அரசருக்காக அமைந்த கோட்டங்கள் என்ன இருந்தால், ஆனால் நீ பாரு, அரசன் செத்து போய் எத்தனை அரசன் செத்து போய் எவ்வளோ கல்று இருக்குது பாரு. அப்படின்னா அவன் உயிரெலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கிட்னி வேணால் கொடுக்கலாம், உயிரை எப்படி கொடுக்க முடியல என்ன இருந்தன. ஆதலால் நரக வேதனை தரும் கொடிய மொழிகளை நீ விடு, தேவையில்லாமல் பேசாத. உன்னை பேச வந்து எனக்கு அவ்வளோ நரகத்தை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். மணிமேகலை படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கொலையறமாம் எனும் கொடுந்தொழில் மாக்கள், கொலை செய்கிறது அறம் சொல்லுது யார்? கொடுந்தொழில் மாக்கள் தான். அவளை படிற்று உரையாங்கு அது வடவாய் உலக மன்னருக்கு உயிருக்கு உயிர் உய்வோர் இளரோ தராது. யாருக்கு கூப்பிட்டது உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ நீ இன்னும் எத்தனை வயசாகுது? சார் எனக்கு 20 வயசாகுது, 60 வயசு வாழ போகிறேன், 60 வயசு வரைக்கும் உனக்கு எத்தனை கோடி வேணும்? இத்தனை கோடி, இந்த எத்தனை கோடி தரேன், என் உயிரை கொண்டா கொடுத்துருவானுங்களா இல்லையா? கொடுத்துருவாங்க. அப்போ உலக மன்னருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் நல்லா பாரு, எவ்வளோ மன்னர் செத்து போய் கல்ற கிடக்குது. ஸோ நீ சொல்கிறது வந்து வேலைக்கு ஆகாதுமா, நீ பேசாமல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அவன் மறுபடி சொல்கிறான், இல்லை நான் பார்த்தேன் 4 முறையான அந்த ரிக் யஜுர் சாமம் அதர்வன நூல்களில் இப்படி ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் தம் புனித நூலாகிய 4 முறையில் தேவர் வரம் தருவார் என்று ஒரு முறை கூறும். ஸோ அவ்வாறு இருக்க மாபெரும் தெய்வமாகிய தேவரே வரம் கொடுக்குறப்ப மாபெரும் தெய்வமாகிய சம்பாதியான நீ கொடுக்க மாட்டியா? என் பிள்ளை உயிரை கொடு அப்படின்னு கேட்குறான். ஓகே, இல்லாட்டி என்ன சொல்வேன்? அவ்வாறு இருக்க மாபெரும் தெய்வமாகிய நீ அருளாவிட்டால் நான் என் உயிரை காப்பாற்றாமல் இங்கே செத்து போயிடுவேன் அப்படி. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியல, அவன் என்ன சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான்னா என்ன சொல்கிறான்? அவன் எல்லாத்தையும் கூப்பிட்றான். சம்பாதி, அம்மையே ஊழி முதல்வன் ஒருவனே உயிரளிக்க வல்லான். உலகத்தை படைச்சவன் தான் உயிர் கொடுக்குறவன். அவனை தவிர இந்த சக்கரவாள கோட்டத்தில் திரியும் தேவர்கள் எவரேனும் உன் மகனை உயிரை தருவாரேனில் நானும் தருகிறேன். எவனா கூப்பிடு, எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடு, நான் தரேன். என்னுடைய ஆற்றலையும் இங்கே பார்ப்பாக என்று கூறி எல்லாத்தையும் கூப்பிடுது. யார் யாரெல்லாம் கூப்பிட்டுச்சு அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். மணிமேகலை சும்மா ஏஞ்சி வாசி பாருங்க நீங்கள். ஊழி முதல்வன் உயிர் தரின் அல்லது ஆழித்தாளி அகவரை திரிவோர் தாம் தரின் யானும் தருகுவேன் மடவாய் ஈங்கு என் ஆற்றலும் காண்பாய் என்று சொல்லுது. யாரெல்லாம் வராங்க? கட் பண்ணால் எல்லாம் ஒரு பெரிய கேங்கே வருது. ஏப்பா இங்கே வாங்கப்பா. யார் யாரா? அருப பிரம்மர், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 வகை. உருப பிரம்மர் 16 வகை. ஞாயிறு திங்கள் அவங்களையும் கூப்பிட்டாங்க. அறுவகையாக பேரில் விளங்கக்கூடிய தெய்வ கணங்கள், அந்த தெய்வ பக்கத்தில் இருக்கும்ல அந்த குட்டி குட்டி பல்வேறு அசுரர்கள், நரகர்கள், 8 வகையான நரகர்கள், பெரிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர மீன்கள், 4 கோளும் தன் அகத்தை அடங்கியுள்ள சக்கரவா கோடத்தில் வரக்கூடிய தேவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறா? கோதமையோட முன்னாடி நிப்பாட்டி அவளுற்ற துன்பத்தை கூறி அவள் துயர் நீக்கு என்று சொல்கிறான். அப்பா இங்கே வாங்க எல்லாம், நீ சொல்லுப்பா, நீங்கள் அவங்க பிள்ளை உயிர் வேணுமாப்பா, இந்த பாடி கிடக்குது, உயிரை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகை மரபின் அருபபூர்வமும் 4 வகையின் மரபு சிம்பிளாக இருக்கும். சும்மா நீங்கள் எடுத்து லைப்ரரி வந்து உட்காந்து இப்படி படித்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ப்ராசஸாக நேற்று உட்காந்து எழுதுன மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும், இதில் வச்சு படிக்கணும்னு அவசியமே இருக்காது. கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் தான் அந்த காலத்தை பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். அவங்க எல்லாமே பல உலகங்களில் வாழும் தேவர்கள் அனைவரும் சம்பாதி கூறியதை கேட்டது. அதுதான்ப்பா அவங்க சொல்கிறது தான். சம்பாதி கூறியவாறே கூறியதை கேட்டதும் எல்லாமே அதே மாதிரி சொல்லுது. ஆமாம், பாடி திருப்பி வராது, உயிர் திருப்பி வராதுன்னு சொல்லுவேன். கோதமை தான் உற்ற துன்பத்தில் எடுத்தாள். சுடுகாட்டில் விறகால் அடுக்கப்பட்ட ஈமத்தீயில் தன் மகனின் உடலில் விட்டு பின்னர் அவளும் வந்து செத்துட்டா. பிள்ளையோடய போய் இறந்துட்டா.
அறந்தை கெடும் இவள் அருந்துயர் இது என சம்பாதி தான் உரைத்தாம் முறையே எங்கு வாழ் தேவர் முறைப்ப கேட்டே கோதமை உற்ற கொடுந்துயர் நோக்கி நீங்கி ஈமச்சுடலையில் மகனை இட்டு இறந்த பின் செத்து போயிடுறா. சொல்லிட்டு அந்த சக்கரவாள கோட்டை சுற்றி என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு சொல்கிறான். இவ்வளத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படியாப்பட்ட சம்பாதியின் ஆற்றல் வெளிப்படுமாறு எல்லா உலகங்களில் வாழ்கின்ற தேவர்களில் கூடிய அந்த இடத்தில், எந்த இடத்துல, அந்த சக்கரவாள கோட்டத்தில் கடலால் சூழப்பட்ட சக்கரவாள மலையின் நடுவே மேருமலை இருக்குது, 7 வகையான மலை இருக்குது, பெரிய தீவு இருக்குது, அதை சுற்றி குட்டி குட்டியாக 2000 தீவுகள் இருக்குது. இந்த இடத்துல என்ன காண்போர் இது இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், சக்கரவாள கோட்டைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாழும் உயிர்களையும் அவை உரை இடங்களையும் பாங்குடன் சுதையால் செய்த வடிவங்களாக இலக்கணமை தொகுத்து அந்த இடத்த ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறான். அந்த என்ன சொல்கிறான், சக்கரவாள கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதனுடைய வரலாறும் கேட்டு இதனை பார்ப்பீராக. பிணங்களை இதான் மேட்ரு. இது இல்லை பாப்பா நீ கேட்குறது, அவன் என்ன கேட்டா, நான் என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேட்டா, சக்கரவாள கோட்டைன்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு கோட்டைன்னு சொல்லுவாங்க, நீ ஏன் சக்கரவாள இல்லடி புறத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவ்வளோ டீட்டெயில் எழுதுறாரு, ஒரு காதை முழுக்க எழுதுறாரு. பிணங்களை சுடுகின்ற சுடுகாட்டு கோட்டத்தின் மதிலுக்கு வெளியே, சுடுகாட்டு மதிலுக்கு வெளியே இருப்பதால் இதனையும் சுடுகாட்டு கோட்டம் என்றே கூறுவார்கள். நீங்கள் நிறைய பேர் மருவி வந்திருக்கும்ல, நிறைய பேர் 2 ஏரியாவே ஒரே ஏரியாவை கனெக்ட் பண்ணிடுவாங்களே, அதனால இதையும் சொல்கிறாங்களே ஒழிய எங்கள் ஏரியா எப்படி இருக்குது, சக்கரவாள கோட்டம் 7 வகை மலை, 16 வகை மலை, 16 வகை தீவு, இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளாக உள்ளதை சக்கரவாள கோட்டம். இவ்வாறு சக்கரவாள கோட்டத்தின் வரலாற்றையும் இயல்பையும் மணிமேகலை சுதமதி இருவருக்கும் மணிமேகலா தெய்வம் எடுத்து சொல்லிச்சு. சொன்னோடனே டயர்டாகிடுவாவ, என்ன மாதிரி டயர்டானோடனே தூங்கிடுவா சுதமதி. இவ்வளோ பெரிய கதையை கேட்டோன்னு தூங்கிடுவா. அவளை அங்கேயே விட்டுட்டு மணிமேகலா தெய்வத்தை மணிமேகலை தூக்கிட்டு போய் வேறு ஒரு இடத்துல வச்சிரும். எங்கே வச்சிரும், அப்பார்ட்மெண்ட்டில். ஏன் ஜவுடாலாம் உட்காந்துருக்கீங்க நீங்கள், ஒரு ஆசிரியர் முன்னாடி எப்படிங்க உட்காந்துருக்கீங்க? பிராணங்களுக்கு எதிராக தானங்க மணிமேகலையும் சிலப்பதிகாரமே. ஓகே, சம்பாதி தன் ஆற்றல் தோன்ற எங்கே தூக்கிட்டு போயிடுது, மணிப்பல்லவ தீவுக்கு கொண்டு போய் அவளை வச்சிடும். வச்சுட்டு இவள்கிட்ட போய் நான் அவளை அங்கே வச்சுட்டேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு அவளுடைய டாஸ்க்கை நோக்கி போகிறா, நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவள் அங்கே தூங்கி எழுந்துச்சி அழுதுகிட்டே போனால் அங்கே ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும். அங்கே முட்புறப்பை பற்றி பேசும். அது என்ன பேசும், ஆமாம், நீ யார் தெரியுமா, நீங்கள் தான் சுதமதின்னு வச்சுங்க, நீ யார் தெரியுமா, முன் ஜென்மத்தில் இவங்களுக்கு பொண்ணாக பிறந்த 3 அக்கா தங்கச்சி சுதமதி, சாரி இவர் யார், தாரை வீரை, 3 பொண்ணுங்க இருக்கும். நடு பொண்ணு தான் சுதமதி, பொண்ணு மாதவி, லாஸ்ட்டு தங்கச்சி அக்கா. தமக்கைன்னு என்ன அர்த்தம், தம் அக்கான்னு தான் தமக்கைன்னு மாறுது. தம் அக்கா, அக்கா மாதவி, தங்கச்சி மணிமேகலை, நீ நடுப்புள்ள. நீ யானைகிட்ட மயங்கி ஒரு உழுகும் பொழுது யானை மிச்சு நீ செத்து போயிட்ட, நீ செத்த தெரிஞ்சு மாதவியும் செத்து போயிட்டா, புரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அவளோட முற்புறப்பை, யாரோட முற்புறப்பை, சுதமதிய முற்புறப்பை சொன்ன உடனே ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே, என்ன இருந்தாலும் ஒரு பேய் வருது, ஒன்று திடீர்னு ஒரு கதை சொல்லுது, நான் யார் தெரியுமா, என் பேர் மணிமேகலை, அவள் பேரே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேக்ட்ராப்பில் ஒரு கதை இருக்குது. கோவலன் இருக்கான்ல, எங்கே இருக்கான், சிலப்பதிகாரத்தில் இருக்கான். சிலப்பதிகாரத்தில் கோவலன் இருக்கார்ல, கோவலனுடைய நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குலதெய்வம் தான் மணிமேகலா தெய்வம், கடலில் இருக்கக்கூடிய தெய்வம் அது. கோவலன் குழந்தை பிறந்தவொடனே, கோவலன் தானே இப்போ குழந்தை என்ன சார், கோவலன் குழந்தை பிறகுது. அப்போ அந்த குழந்தையோட இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு இவளுக்கு ஒரு பேர் வைன்னு சொல்கிறப்ப யார் பேரை வைக்க, இப்போ நாங்கள் கிறிஸ்டினில் இப்போ சந்தியாபுரம் சூசையபுரம்லாம் வைப்போம்ல, அது மாதிரி இந்துக்களில் காமாட்சி மீனாட்சி வைக்கிறீங்களே, அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா ஏன் குலதெய்வ பேரான மணிமேகலையை வச்சிருன்னு சொல்லியிருப்பார். இதை சொல்லும், ஏ பாப்பா சுதமதி நீ ஒன்றும் பயப்படாத, நேராக போ, யார்கிட்ட, மாதவிகிட்ட போய் இந்த மாதிரி மேட்டை சொல்லு, நான் தான் தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்கேன்னு சொல்லு, நான் மணிமேகலைன்ற விஷயத்தையும் அவளுக்கு சொல்லு, அவளுக்கு தெரியும், நான் அந்த குழந்தை பெற்ற டைமில் நான் அவள் கனவுல போய் பேசி அவளுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிற கதை தான் அது துயில் எழுப்பிய கதையில் வரும்.
மணிமேகலா தெய்வம், மணிப்பல்லவ தீவு தான் இப்போ இங்கே அறிமுகப்படுத்துறார். அடுத்தது மணிமேகலா தெய்வம் கூறியதை கேட்ட மணிமேகலையின் உள்ளம் வலிமை இழந்தது. இப்படி ஒரு சாவை பற்றி நிறைய பேசணும், நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஜாலியாக இருக்குமா? என்ன இதுக்கு தான் வந்தோமா அந்த உலகத்தில், வரோம் பிறக்கிறோம் சாப்பிட்றோம், நீ வந்த இப்படி இருக்கும்ல அப்படின்றத நினைக்கிறாள். அவள் உள்ளம் பெருந்துயரம் அடைந்தாள். உலகில் பிறந்த மக்களின் வாழ்க்கை நிலையாமை இதுவோ என வருந்தி நெஞ்சம் நெகிழ்ந்தாள். எல்லாமே இப்படி தான் இருக்குது. எதுக்கு ஒரு நடிகர் கேட்பார், நம்ம ஏன் இப்படி பிறக்கணும், நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த உலகத்தை ஏன் பிறந்து, ஏன் இப்படி பிறந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து பேங்கை கொடுத்து எதுக்கு தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேசுவார்ல, அது மாதிரி நெகிழ்ந்தாள், நெஞ்சம் நெகிழ்ந்தாள். கரிய இருள் செறிந்த நள்ளிரவில் உறக்கம் கொண்டு சுதமதி தூங்கிட்டா. அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். சுதமதி அப்படியே கேட்டு அப்படியே தூங்கிடுறான். அவளை அங்கேயே விடுத்து, எங்கேயே விடுத்து, சக்கரவாளை கொடுத்து அந்த இடத்தையே விட்டுட்டு மணிமேகலை தழுவி எடுத்து விண்ணின் வழியாக 30 யோசனை தூரம், இது ஒரு தனியாக படிக்கன்னு பார்க்குறேன். இந்த என்ன 30 யோசனை தூரம் என்ன சொல்கிறாங்க, கதா தூரம் சொல்கிறாங்க, தென் திசை பக்கம் சென்று. அதை தான் சார், அது 30 யோசனை எனக்கு என்ன மீனிங் இல்லை, எனக்கு அது புரியுது. எக்ஸாக்டாக 30 யோசனைனா என்ன, யோசனை நீ ஏன் சொல்கிறான்ற மாதிரி அப்படின்னு யோசிக்கிறேன். இதை படிக்க நான் நினச்சேன். தென் திசை பக்கம் சென்று எங்கிட்டு போயிடுச்சு, தெற்கு சைடு. ஆமாம் இல்லை, இதுலேயே வந்து இந்த மாருதவேகன் தூக்கிட்டு போகிற கதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம இத்தனை மைல்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம இத்தனை கிலோமீட்டர்னு சொல்கிறோம்ல, இத்தனை இது அதுக்கு அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். அப்போ 1 கிலோமீட்டர்ன்றது நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குல்ல, அது மாதிரி 30 யோசனை எத்தனை சென்டிமீட்டர் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன் நான். வேற மாதிரி சார், நான் ஒரு மாதிரி பைத்தியம் போயிட்டு இருக்கேன். கடல் சூழ்ந்த மணிப்பல்லவ தீவில் உள்ள மணிமேகலை வைத்து விட்டு மணிமேகலை அங்கிருந்து அகண்டது. அவளை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பதினஞ்சு கிலோமீட்டர். ஒரு யோசனை 15 கிலோமீட்டரா? அப்போ 30 யோசனைனா பெருக்கிக்கணும். ஓகே. இப்போ முடிந்தது மணிப்பல்லவத்து இது சக்கரவாள கோட்டை தூக்கிட்டு போய் அவளை அங்கே வச்சு முடிச்சிருச்சு. அடுத்தது துயில் எழுப்பிய காதை. முடிச்சிடலாமா, ஓட்டலாமா, போகலாமா? எழுப்பிடலாமா? அவ்வளோ தைரியமாக இருக்கீங்களா நீங்கள்? நான் கொடுக்கல, அவர் ரவி சார் கொடுத்தது. ரவி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இன்னைக்கு. இது சின்னதாக தான் இருக்கும். இது துயில் எழுப்பிய காதை கட்டி கூட்டு. இதுதான் சக்கரவாள கூட தான் கொஞ்சம் லெங்க்த்து, ஆனால் செம்மையாக எழுதியிருப்பான் சார். தூங்குறத ஒரு எழுதியிருப்பான் சார். துயில் காளையங்காத்தாத்தை எழுதியிருப்பான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் இருக்குது மலையாளத்தில். எடுத்து ஓப்பனிங் சீன் அப்படி படுத்துருப்போம். ஒரு காதில் மட்டும் தான் ஒரு காது மட்டும் காட்டுவான். அப்படியே பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி அப்படி விரிக்கும், ஒரு புழு இப்படி இருக்கும், செடி அப்படியே மலரும், பூ மலரும். இந்த சீன்ஸ் தான் வச்சுட்டே இருப்பான். என்னென்னா சவுண்ட்லாம் அவன் காதில் கேட்டுட்டு இருக்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த சீன்ஸ் போயிட்டு இருக்கும். சூப்பராக இருக்குது. அதை நான் பார்த்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காண்டா அப்படின்னு பார்த்தா இங்கே தலையை எழுதியிருக்கான். யார் இவன்னு தெரில. இப்படி எழுதுறதுக்குலாம் எப்படி தான் இருக்குது இவங்களுக்கு. எப்போ சோறு தின்னாங்களா, எப்போ யோசித்தாருங்க, ரூம் போட்டு யோசித்தாங்களா, எழுதுனாங்களான்னு தெரில. சரி, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். விழாரை காதை பார்த்துட்டோம், ஊரலர் உழைத்த காதை பார்த்தோம், மலர்வனம் புக்க காதை பார்த்துட்டோம், பளிக்கரை, மணிமேகலா, சக்கரவாள கோட்டை வரைக்கும் தெரியுந்தாலும் அவங்களுக்கு. இப்போ துயில் எழுப்புறா. யார் தூங்குறா? மணிமேகலை தூங்குறாளா? சுதமதி தூங்குறா, அவளும் தூங்குறா. தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு ஊரில் எப்படி புகார் நகரமே ரொம்ப பயங்கர ஃபெஸ்டிவலான ஏரியா. அங்கே என்னென்ன தூங்கும், அங்கே புருஷன் முன்னாடி எப்படி சண்டை போட்டுக்குவாங்க, அங்கே குழந்தைகள் எப்படி தூங்கும். நீங்கள் நான் சொல்கிறேன்ல, தூங்குறதை எழுதிருக்காரா உங்கள் மைண்ட்லலாம் ஒன்று ஓரும்ல, என்னத்தை இவன் எழுதியிருப்பான், இதுதான் எழுதியிருப்பான்னு யோசிப்பீங்களா? அதெல்லாம் இருக்காது. வேறு லெவல் பண்ணியிருப்பான் அதில். என்ன சார் நவீன் சார் பார்க்கலாமா? சரி. விண்ணின் வழியே மணிமேகலை எடுத்து சென்ற மணிமேகலா தெய்வம் அவளை மணிப்பல்லவ தீவில் வச்சுட்டு போயிடுச்சு. தலைவன் அங்கே பார்க்குறான். யார்? பூம்பொழியில் பார்த்தானா இல்லையா? யார்? உதயகுமாரன் வந்து அவள் சொல்லுவா, டே உலக வாழ்க்கடா அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அவள் உள்ள என்ன என்ட்ரி ஆயிடுவா. பார்த்தோன்னே அவளை பார்த்தோன்னே அவ்வளோ அழகில் மயங்கிடுவான். இவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லி உதயகுமார் என்ன பண்ணுவான், அதை பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வராமல் எப்படி அவளை கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்குப்போ இந்த மணிமேகலை தெய்வம் அங்கே போயிடும். இவளை இங்கே தூங்க வச்சுட்டு அவளை அங்கே கொண்டு போய் இறக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது?
உதயகுமார்கிட்ட போய் அமைதியாக இருக்கணும், இந்த வேலைலாம் பண்ணேன்னா உன் குடும்ப பேர் கெட்டு போயிடும், பைத்தியமே பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு திட்டம். ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. பூம்பொழிலில் மணிமேகலையை கண்ட உதயகுமாரன் காமம் மிக்க எழுவதால் கொடிய துன்பம் அடைந்தான். ராப்பொழுது கழிந்தால் மணிமேகலை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சி சிறந்த மென்மையான பஞ்சனையில் கண் துயிலாது இருந்தான். அப்படியே படுத்துக்கிட்டு எப்படியாவது அவளை தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் முன்னர் மணிமேகலா தெய்வம் டஸ்ன்னு தோன்றுது. மணிமேகலை தன்னை மணிப்பல்லவத்திடை மணிமேகலா தெய்வம் வைத்து நீங்கி மணிமேகலை தன்னை மலர்பொழில் கண்ட உதயகுமாரன் உறுதுயிர் எய்தி கங்குழல் கழியில் என் கை அகத்தால் என, கங்குயில் காலையில் விடியிறப்ப எங்களை வந்துடுவான், பொங்கு மெல் அமளியில் பொருந்தாது ரொம்ப சாஃப்டான ஒரு பெட்டில் இருந்தோன் முன்னர் தோன்றி. யார் முன்னர் தோன்றா? மணிமேகலா தோன்று. மன்னன் மகனே, அரசனுடைய செங்கோல் நிலை திரிந்தால் கோள்களின் நிலை வேறுபடும். அட்வைஸ் பண்ணுது. திருக்குறளில் போய் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணணுன்றதுல இருக்கும், இங்கே இருக்குது. இதில் இருந்ததுக்கப்புறம் தான் அது வருது. அரசனுடைய செங்கோல் நிலை திரிந்தால் கோள் நிலை வேறுபடும். கோள் நிலை வேறுபட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாட்டி வளம் இருக்காது. வளம் போச்சுன்னா மன்னனுடைய உயிர் எது? மக்கள். மக்கள் செத்து போயிடுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? மன்னனுடைய உயிர் எது? மக்கள் செத்து போயிடுவாங்க. இது தேவையா? உன் வேலை என்ன? நீ அரசை பார்க்க வேண்டியதுதான், பொம்பளை பின்னாடி என்ன அழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மன்னன் மகனே, அரசனுடைய செங்கோல் நிலை திரிந்தால் கோள்களின் நிலை வேறுபடும். கோள்கள் நிலை வேறுபட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாவிட்டால் வளம் குறையும். மழை பொழியாது வளம் குறைந்தால் நிலையான உயிர்கள் எல்லாம் நில உலக மன்னனின் உயிர் என்று கூறப்படும் தகுதியை இழக்கும். ஸோ ஆதலால் தவநெறியைச் சேர்ந்த மணிமேகலை அவளோட பர்பஸ் என்ன? தவம். சிஸ்டராக இருக்கா, போய் சிஸ்டர் போய் லவ் பண்ணலாமடா அப்படின்னு கேட்குற மாதிரி தவநெறியைச் சேர்ந்த மணிமேகலை எடுத்துக்கொண்ட கேடு செய்யும் தீய விருப்பத்தை ஒழிப்பாயாக என்று அறிவியல் சொல்லிட்டு போகுது. சொல்லிட்டு சுதமதியும் அந்த தெய்வமும் சந்திக்கிறாங்க. எங்கே அவன்கிட்ட சொல்லிட்டு எங்கே வந்துருச்சு? நேரா தூங்கிட்டு இருக்கவள்கிட்ட வந்துருச்சு. அவளை எழுப்பி, ஏய் பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, அவளை கூட்டிட்டு போய் நாங்கள் வச்சுட்டேன், 7 நாள் கழிச்சு அவள் திருப்பி இங்கே வருவா, வரும்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. அவள் இந்த கதையோட பர்பஸ் என்னன்னா பசிப்பினி நீக்கிறதா மேட்ரை ஒழிய சும்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உதயகுமாரோட குழந்தை பெற்றெல்லாம் வரல அப்படின்ற விஷயம் சொல்கிறோம். பின்னர் மணிமேகலா தெய்வம் ஓவனத்துக்குள் புகுந்தது. அங்கே உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் சுதமதியை துயிலிருந்து எழுப்பியது. சுதமதி, நான் மணிமேகலா தெய்வம், அஞ்சாதே. இப்போ தெரியுதுங்களா? அங்கே ஏன் வேற்றுருவம்னு ஒரு வார்த்தை போட்டாருன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியல தானே? நான் ஃபஸ்ட்டு மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றும். சொந்தக்கார பொண்ணு இப்போ தான் சாமியாக வந்து நிற்கிது. அப்போ அவங்க பயந்துருவாங்கன்ட்டு வேற்றுருவத்தை வந்துட்டு இங்கே சொல்கிறான், நான் மணிமேகலா தெய்வம் அஞ்சற்க பேரொழியுடன் விளங்கும் இந்திர விழாக்கான நான் இங்கே வந்தேன். நான் என்ன பர்பஸாக இங்கே வந்தேன்னா இந்திர விழா பார்க்குறக்கா வந்தேன். புத்தனின் அறநெறியை மேற்கொள்ள மணிமேகலைக்கு என்னது இதான் மேட்ரு. மணிமேகலைக்கு அந்த வயசு வந்துருச்சு. எதுக்கு? புத்தருடைய கட்டளை நிறைவேற்றக்காக. ஆதலால் மணிமேகலை நான் என்னுடைய வித்தையால் பெயர்த்து வஞ்சம் எதுமற்ற மணிப்பள்ளத்தீவில் வச்சுட்டேன். அந்த தீவை வந்து டிஸ்பிளே கொடுத்துறா, வஞ்சம் இல்லாத மணிப்பள்ளத்தில் வச்சுருக்கேன். மடமை பொருந்திய கொடி போன்ற மங்கை நல்லால் மணிமேகலை தன்னுடைய முற்பிறப்பு நிகழ்ச்சியை செவ்வனே அறிந்து அவள் அங்கே வச்சுருக்கேன். அங்கே போனால் அவளுக்கு யார் எதுக்கு வந்தா, ஏன் இங்கே பூமிக்கு வந்தா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோன்னு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை சொல்கிறோம். அவளுக்கு வந்த காரணம் பசிப்பினி நீக்கிறது தான். நிகழ்ச்சியை செவ்வனவே அறிந்து இன்றைக்கு 7வது நாளில், இது சூப்பராக இந்த மேட்ரு, 7வது நாளில் இந்நகரின் பக்கத்தில் வந்து தோன்றுவாள். பெருமகிழ்ச்சி அளிப்பதற்கு காரணமான பண்புமிக்க செல்வமும் காவலும் அமைந்த இந்த பெரிய நகரத்தில் தன் வடிவத்தை அவள் மறைத்து கொண்டு வருவாள். அவள் வருவா, ஆனால் அவளாக வரமாட்டான், வேறு ஒரு கெட்டப்பில் வருவாள். அந்த கெட்டப் உனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிடுறான். புரியுதா இல்லையா? தன் வடிவத்தை அவள் மறைத்து கொண்டு வருவாள், ஆயினும் உனக்கு அவள் மறைவு. உனக்கு மட்டும் என்ன செய்வா? அவள் தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது மணிமேகலை அப்படின்னு தான். இங்கே பாருங்க, கழிப்புமான் செல்வக்கவள் பேரொழித்து வருவதும் உன் திறம் ஒளியாள். உனக்கு மட்டும் என்ன செய்யும்? அவள் மணிமேகலைன்னு தெரியும், கன்ஃபார்ம் தெரியும். மேலும் சொல்லுது, இந்நகரத்துக்கு திரும்ப மணிமேகலை வரும் நாளில், கடவுள் வரக்கூடிய நாளில் பல விந்தை நடக்கும்னாங்களே, அது மாதிரி சொல்கிறான். இந்த நகரத்துக்கு அவள் வரப்போ என்ன சிம்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும் அப்படின்றது சொல்கிறான். பல விந்தை நிகழ்ச்சிகள் நிகழும். மேலும் மாதவிக்கு நான் வந்த விவரத்தையும் நீ போய் என்ன செய்ய, அவங்க அம்மாட்ட போய் மணிமேகலா தேவன் ஒன்று வந்துச்சு, உன் மாலை தூக்கிட்டு போயிடுச்சு, அவளுக்கு வந்து துறவரத்துக்கான வேலைக்கு ரெடி பண்ண போயிடுச்சு, நீ ஒன்றும் பயப்படான்னு சொல்லுன்னு சொல்கிறான். மேலும் இங்கே இவளே சொல்லியிருக்கலாம், உன் பேர் வீரைடி தாரைடி, நீ தாண்டி போன ஜென்மத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு உலகார வீன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கு வேற ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துகிறான்.
மாதவிக்கு நான் வந்த விவரத்தையும் மணிமேகலை குற்றமில்லாத வழியில் நல்லோரத்து சென்ற வகையும் நீ கூறுவாயாக. அங்கே போயிட்டா மாதவி என்னை அறிவாள், ஆல்ரெடி நோன். அலை வீசுகின்ற பெரிய கடலத்தில் தன்னுடைய குலதெய்வம் ஒன்று இருப்பதாக கோவலன் சொல்லியிருப்பான். உன் குலதெய்வம் யாரையானா அலை வீசக்கூடிய கடலில் ஒரு தெய்வம் இருக்குது, அது பேர் மணிமேகலை தெய்வம். அந்த மேகலை தான் எங்களுக்கு குலதெய்வம், அது பேரை என் பிள்ளைக்கு வை, பொம்பளை பிள்ளை பிறந்தனால மணிமேகலை அப்படின்னு வையின்னு சொல்லி மாதவியுடன் கோவலன் கூறி மாதவி ஈன்ற அந்த மகளுக்கு, மாதவி மீன்ற மகள் யாரு? மணிமேகலை. அந்த தெய்வமாக என்னுடைய பெயரை சூட்டினான். அந்த நல்ல நாளின் நடுகிரவில் நான் போய் மாதவியோட கனவில் தோன்றி என்ன சொன்னேன்? மாதவி, காமன் செயலற்று வருந்துமாறு ஆசை முதலிய கொடிய துன்பங்களை அறுக்க வழியுடைய மிகப்பெரிய தவநெறி சேர்ந்த மகளை பெற்றாய். அங்கே சொல்லிட்டா, குழந்தை பிறக்கிறப்ப நீ ஒரு தவநெறிக்கு போகக்கூடிய ஒரு பொண்ணை பெற்றிருக்க, சாதாரண பிள்ளையை பிறக்கல, ஒரு சிஸ்டரை பெற்றிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கா. என்று நேரில் கூறுவது போல அவளுக்கு கூறினேன், இவற்றையெல்லாம் மாதவியிடம் சொல்லு என்று மணிமேகலா தெய்வம் சுதமிடம் கூறியது. பின்னர் விண்ணில் எழுந்து சென்றது. இந்த செய்தியை கேட்ட சுதமதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். என்னன்னு புள்ள காணாமல் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாவ? இந்த செய்தியை கேட்ட சுதமதி கொடிய துன்பம் அடைந்தாள். என்னடா புதுசாக வரான், திடீர்னு வரான், காணாம போய் தூக்கிட்டு போயிடுச்சு, கேட்டால் நீ அவளை போய் கேளு, இவளை போய் கேளு, கடலில் தெய்வன் கதையாக சொல்கிறாங்கடா அப்படின்னு இப்படிறான். புகார் நகர உறக்கங்கள். நான் டைப் படிக்கும் பொழுது மிரண்டேன். எப்படி அந்த சுடுகாட்டு ஏரியா சொல்லும் பொழுது புகார் நகரத்தில் என்னென்ன உறக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அகன்ற வீட்டில் ஒரு அரங்கம், ஒரு மியூசிக், ஒரு அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்தில் ஒரு கீபோர்டு, கிட்டாரு, புல்லாங்குழல், செனாயி, சாக்ஸஃபோனு இதெல்லாம் தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான். எவ்வளோ ஒரு ரசனையான ஒரு ஆள் பாருங்க. அந்த நள்ளிரவு வேளையில் புகார் அரங்கமே உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. அங்கே ஒரு அகன்ற வீட்டில் ஒரு அரங்கம். அங்கே சற்று முன்னர் வரை இசையும் கூத்தும் நடைபெற்றன. அங்கே பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க. பாட்டில் வல்ல மகளிரோடு, நல்ல பாடக்கூடிய கேர்ள்ஸோட, பண்ணின் திறத்தை யாழில் இசைக்கக்கூடிய, நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய பொண்ணுங்க, அவங்களுக்கு யாழில் போய் மியூசிக் போடக்கூடிய அந்த ஆளுங்க, பாணரும் இசையை ஏந்தி எழுப்பினர். வளையணிந்த சிவந்த கைகளில் மெல்லிய விரல்கள் யாழின் இனிய நரம்புகளை தெரித்து இசை எழுப்பின. பெண்களும் என்ன செய்கிறாங்க? யாழ் வாசிக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட வெம்மை, அந்த அந்த அவங்க வாச அந்த ஹீட் இருக்குல்ல, அது இன்னும் மாறாமல் யாழின் நரம்புகள் தம் இயல்பில் நின்று மாறின்றன. அந்த ஹீட்னால யாரோட நரம்பு சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கிட்டார்லாம் நீங்கள் வாச தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரிங்லாம் இதாயிரும். ஆடல்களை அறிந்த கலாரசிகர்களுக்கு கூத்து ஆசிரியருடைய அரங்கில் நின்று அபிநய வகைகளை கைத்தாளால் காட்டி மகளிர் ஆடல் புகுந்தன. இவங்க எல்லாமே ஒரு டான்ஸ் சீன்லாம் சொல்லிட்டு அம்மகளிரும் அவரோடு ஒருங்கு ஏந்த குழல், யாழ் முதலிய குயில் கூவும் கருவிகளும் கண் தூயின்றன. எல்லாம் கண்ணு தூங்குதான். ஃபஸ்ட்டு கட் பண்ணால் ஒரு மியூசிக் சென்ஸு, வீடு, இது எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தூங்கிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு புருஷன் முன்னாடி, ஒரு பொண்ணு புருஷன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு, ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்காரன் வந்துடுவார், அண்ணா நூற்றாண்டு வளர்த்து கிளாஸ்க்கு போனார், என்ன வரலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இங்கே அவர் வராமல் வேற எங்கேயோ ஒரு பரத்தமையிட்ட போயிடுறாரு. பரத்தமையிட்ட போயிட்டு இவன் வெயிட் பண்ணி பார்க்குறா. இவன் எங்கே போவான் நமக்கு தெரியும், வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் தூங்கிட்டு இருக்கான். நேராக தலைவன் வரான், வந்துட்டு எழுப்புறான். அவள் பொய்யுறக்கம் ஊடல் கடுப்பாயிட்டா. நீ எவ்வளோ போய் எங்கேயே போயிட்டு வருவேன், நான் ஒன்று இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி பொய்யுறக்கம் கண்டுருக்கான். இவன் எழுப்பி பார்க்குறான், போடின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே தனியாக தூங்குறான். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை எப்பயுமே அப்படி தானே, சி அவர் நல்லவர் தான் அப்படின்னு போய் மறுபடியும் அவளே மேலே கையை போட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்குனாங்கன்னு சொல்லி ஒரு சீன் எழுதுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு அரங்கத்தில் குழல் யாழ்லாம் தூங்குனுச்சான், அடுத்து ஒரு புருஷன் முன்னாடி தூங்கினா, அப்புறம் குழந்தைகள் எப்படி தூங்கும், அதுக்கு அந்த செவிலித்தாய்கள் எப்படிலாம் விளையாடுவாங்க, ஏன் தூங்குதுன்னு ஒன்று எழுதியிருப்பான். ஒரு தலைவன் தலைவியும் வாழும் இல்லம் அது, காதலன் வரவு நோக்கி காத்திருந்தால் குலமகள், நெடுநேரமாகியும் தலைவன் வராமையாள், அவள் பண்பிழந்து பரத்திடம் சென்று விட்டான் என அறிந்தாள். புரியுமா? இப்போ நல்லா இருக்குல்ல இந்த கதை. அவனுடைய பரதமை பெறாதவளாய் மையுண்ட கண்களில் சிவப்பு ஏற அசைகின்ற கொடி போல துவண்டு துயின்று விட்டாள். அப்படியே கண்ணில் அப்படியே அழுது வருவான்னு கடுப்பாய் தூங்கிட்டு இருக்கா. பரத்தை இன்பத்தை நுகர்ந்து விட்டு மீளும் தலைவன் அவளை எழுப்புகிறான். ஆனால் விழித்த தலைவி எழுந்திருக்கவில்லை. பொய் உறக்கம் காட்டி ஊடலோடு துயில்கிறாள். போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் என்னது கலிங்கத்து பண்ணையில் ஃபஸ்ட்டு கடை திறப்புன்னு இருக்கும். கலிங்கத்து பண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் தான் இருக்கும், முழுக்க அப்படியே இருக்கும். ஒரு நைட்டு நேரத்தில் புருஷன் ஒரு லேட்டாக மனைவி எழுப்பும் பொழுது என்னென்ன சத்தம்லாம் இருக்கும் அப்படின்னு சூப்பராக எழுதியிருப்பார் அது. ஆனால் அதை பாடத்திட்டத்தை எடுத்துருவாங்க, ஏன்னா ரொம்ப கெட்ட வார்த்தையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க. பிணக்குடன் துயிலும் தலைவியை விழித்தலை செய்ய முடியாத ஆற்றாமையோடு மனம் கமழும் மலர்படுக்கையில் போகிறான்.
கோவப்பட்டு தூங்குறா, எழுப்புனா கத்துவா, தேவையில்லா சண்டை வரும், ஊரே சிரிச்சிரும். சரி போய் தொலைன்னு சொல்லி இவன் போய் என்ன செய்யறான், ஒரு பெட்டில் போய் படுக்கிறான். ஊழல் கொண்ட மகளிர் தலைவனின் ஆற்றாமை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்து தாமாகவே வெளியே சென்று தழுவி துயில்கின்றனர். சரி சரி விடு அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு தூங்குறாங்க. ஒரு தூக்கம் அங்கே கட் பண்ணால் அடுத்த ஒரு வீட்டை காட்டுறான். புகார் நகரத்தில் என்னென்ன நடக்கும் படிக்கிறீங்களா? அது வேணாம்ல, போகலாம். குழந்தைகள் உறக்கம். குழந்தைகள் வந்து தாலினா கழுத்தில் போகிற, நம்ம ஜுவல்ஸ் பண்ணலாமே நார்மலாகவே குழந்தைங்க கழுத்தில் போட்டுருக்கணும், ஜுவல்ஸ் போட்டுருக்கணும் நான் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து பயங்கரமாக ஓடி ஆடி விளாண்டு ஆளும் தூங்குதான். அந்த செவிலியர் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து அதுகளுக்கு வந்து கடுகையும் வேம்பையும் வச்சு கொசு நான் போகிறோம்ல, கொசுபத்தி போகிறோம்ல, அதுமாதிரி உட்காந்து ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ஐம்பரை தாலி அணிந்த மார்பும் மலரை செவ்வாயும் குறுநடைமுடைய இளம் சிறார்கள் அயர்ந்து பூம்பள்ளியில் கண் வளர்க்கின்றனர். கண் வளர்க்குன்னு ஒரு வார்த்தை போயிடணும். அப்படியே தூங்குறாங்களாம். ஏன் அவங்க தூங்குறாங்கன்னா, பகல் ஃபுல்லாக அந்த தலநடை மதலையர் மாலை பொழுது கழியும் வரை ஓரிடத்தில் தங்காமல் ஓடினர், சிறுதல் இழுத்து விளையாடினர். இங்கே போட்டு தேர்லாம் விளையாடுறானுங்க. அதனால் உடல் வருந்த தூங்குகின்ற தம் இளம் புதல்வர்களுக்கு, அதனால் தூங்குகிற அந்த பசங்களுக்கு செவிலித்தாய் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வேலைக்காரவங்க பேய்க்கு பகையாகிய, இப்போ நம்ம கொசுவுக்கு விரட்டின்னு சொல்லணும்னா அது மாதிரி பேய்க்கு எது பகைன்னா வேம்பும் கடுகுமா. எங்கள் ஐயா வந்திருக்காரு, டேவிட் ஸ்டாலின் சார், சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு ஐயா. அவர் வந்து அடுத்த ஹெச்ஓடி எங்கள் ஐயா தான். இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் நாட்டுப்புற கலைகளில் நாட்டுப்புறவியல் இருக்குல்ல, அதில் வந்து பயங்கர இது. இப்போ இவருக்கெலாம் இது தெரியும். ஓ இதில் வந்து நாட்டுப்புற நம்பிக்கைகளில் பேய்க்கு பகையாக இருக்க கடுகு இது பயன்படுத்தினாங்க. இப்போ இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க, இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தா அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஒவ்வொருத்தரும் இலக்கியங்கள் படிக்கும்போது அவங்களுக்கான ஏரியா ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் நெய்தல் நெடுநல் வாடையெல்லாம் படிச்சு ஆமாம் அது இங்கே இருக்குது மேம். இல்லை 10 நாள் அது சொல்லுவாங்க. கடுகு முக்கியமான ஒரு. ஸோ செவிலித்தாய் வந்து பேய்க்கு பகையாக வேம்பும் கடுகும் வீசி புகை காட்டி மெய் வருத்தம் போக்கிற அந்த குழந்தைகளுடைய உடம்பு டயரில் தூங்குறப்ப அப்படியே இது பண்ணி முடிஞ்சு அமுக்கி விட்டுருக்காங்க அந்த புகையை வச்சு. பின்னர் தாமும் தூங்குகின்ற உறக்கத்தில் உறங்கினர். ஃபஸ்ட்டு அரங்கத்தில் உள்ள தூக்கம், அடுத்த புருஷமுறை தூக்கம், அப்புறம் குழந்தைகள் தூக்கம், அப்புறம் சோலையில் யார் கட் பண்ணால் வேறு எங்கெங்கெல்லாம் சோலையில் பறவை தூங்குமா, அப்புறம் புறாக்கள் தூங்குமா, வீட்டு தாழ்வாரத்தில் புறாக்கள் தூங்குமா. கட்டு எல்லாமே ஒரு தூங்கு பட்டு 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 பட்டுன்னு வைக்கிற மாதிரி. புறாக்கள் நீர்நிலைகளில் புல்லு தூங்குமா, சோலைகளில் உறையும் பறவைகள், அங்கே வந்து மக்களோடு பறவை உறங்குமா, வீடுகளில் வளர்க்கக்கூடிய பறவைகள் தூங்குறது. இங்கே சோலைகளில் உறையும் பறவைகள் எல்லாம். இந்த வார்த்தை பாருங்களேன், நாக்க உள்ள அழுத்தி தூவில் தான். பறவை தூங்குற நம்மளாம் பார்த்துருக்கோமா, தூங்குறப்ப நாக்க உள்ளே இல்லை அழுத்திக்கிட்டு தூங்கும், உள்ளே இழுத்து தூங்குமா பறவை தூங்கின்ற. அதை வந்து கவனிச்சிருக்கான் அந்த ஆள். சோலையில் உறையும் பறவைகள் எல்லாம் நா உள்ளழுந்தி துயில்கின்றன. விழாவில் களிப்பேற்றிய முரசும் முழவும் கண் தூங்கின்றன. அது வரைக்கும் டம் டம் டம்னு அடிச்சிட்டு இருந்த அந்த முரசும் அந்த முழவும் கூட தூங்கிட்டு இருந்துச்சுன்றார். பழமையாக வரும் வலிமையுடைய மூதூரில் விழா ஆரவாரம் அடங்கி உறக்கம் ஆட்சி புரிந்ததுன்ற வார்த்தை போடலாம். இப்படியாப்பட்ட பயங்கரமான பிரம்மாண்டமான புகார் நகரத்தில் உறக்கம் தான் இப்போ வந்து என்ன செய்யுது, கோலோச்சுது அப்படின்னு. வேற ரைட்டிங்காக வேற லெவல். இறை உரை புறவும் நிறைநீர் புல்லும் காவுரை பறவையும் நாவுள் அழுந்தி விழவுகளில் அடங்கி முழவுகன் துயின்று பழவிரல் மூதூர் பாயல் கொள் நடுநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் தூங்காமல் இருப்பான், சரி ஊரே தூங்கிருச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இல்லை, யாரெல்லாம் தூங்க மாட்டாங்க அப்படின்றதே எழுதியிருக்காங்க. அந்த சார் பேங்க் ஆஃபீஸர் ஃபுல்லாக திருடர், பணம் காசு. நம்ம பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க ரொம்ப வயது இல்லாமல் நல்லா இருப்பேன் நான். அவரு இவங்கள தான் அம்பழுத்துட்டு இருப்பேன். இவர் இப்போ ஐயா இப்போ தான் வழக்கம், இவங்க இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க, தொல்காப்பிய வகுப்புலேருந்தே வந்தவங்க. ஜாலியாக அம்பழுப்பேன் நான். என்ன இருக்கும் சார் முடிச்சிடலாமா? அந்த நள்ளிரவிலும் துயில் கொள்ளாமல் பல தொழில் இயற்றிய பலர் ஆரவரித்தனர். இன்றைக்கி நைட்டில் போனால் டீ கடை வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்கல்ல. யார் நாளிகை கணக்கர் தூங்காமல் இருக்காங்களாம். நாளிகை கணக்கர்னா டைம் கீப்பர்ஸ். எத்தனை மணிக்கு ஆகுது, என்ன டைம் ஆகுது, இத்தனை மணி. இன்றைக்கி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க போய் ஒவ்வொரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஒரு நோட் இருக்கும், அந்த இடத்து இத்தனை மணிக்கு நான் வந்துட்டு போனேன் அப்படி எழுதி வச்சு நைட்டு ஃபுல்லாக போவாங்க. கரெக்டாக தான் நாளிகை கணக்கர் அவங்கெல்லாம் இருக்காங்க. மன்னனின் மாளிகையில் குறிய நிறைவுடைய நாளிகை வெட்டிலால் நாளிகை கணக்கர் நாளிகை கூறும் பொழுது அரசனை புகழ்ந்து, அப்போ கூட ராஜாவை புகழ்ந்து பாடிட்டு தான் நாளிகை பண்ணியிருக்காங்க.
கட்டுத்தரையில் நின்று செம்மையாக இருந்துச்சு மேட்ரு. இவன் வந்து போகிறான், இவன் வந்து தூங்காமல் இருந்தானா, ஒரு யானை பசியாக இருந்து அப்படியே கத்துனுச்சான். கட்டுத்தரையில் நின்று பசி வருத்தத்தால் ஒடுங்கிய நிறையழிந்த யானை நெடிய கூப்பாட்டிட்டு பிடுறியது. நைட்டில் அதுவும் தூங்காமல் பசியில் கத்துனுச்சு. அதுக்கப்புறம் வரும்பொழுது பசி ஓகே ஆகிட்டு நல்லா சத்தமாக கத்துனுச்சுன்னு எழுதியிருப்பார். தேரோடும் பெரிய தெருக்களிலும் சிற்றுமுடைய முடுக்கு தெருக்களிலும் ஊர்காவலர், நீங்கள் சொன்னீங்கல்ல, நாளிகை கணக்கர், யானை, ஊர்காவலர் உடுக்குப்பறை அடித்து ஒலி எழுப்பினர். இப்போ பாரே உஜார் உஜார்னு வருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ கத்திகிட்டே போவார் ஒருத்தர், பாரே உஜார், நாய் கத்திகிட்டே இருக்கும். அலை விசில் வேறு அடிப்பாங்க. அலை முழங்கும். அது இல்லை அப்படியே இங்கே ஊரை சொல்லிட்டு வந்து டக்குன்னு பூம்புகாரெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும். அந்த போயிருவீங்களா? நான் உங்களை ஐயா கூட தான் போகிறேன், பசங்களை அனுப்பிச்சி விட்டேன். ஓகே, இவங்கெல்லாம் உறங்கலை. அப்புறமேட்டு அரவத்தின் வாய் போன்ற வேப்பிலை கொத்தையும், அரவத்தோட வாய்மே இருக்கும், வேப்பிலை கொத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். வென்சின் கடுகையும் நெருப்பிலிட்டு புகை கிளப்பும் தீச்சட்டியை பேட்டுறதுக்காக சில மகளிர் ஏந்தி சென்றாங்களாம். அப்படியே கட் பண்ணி கடலுக்குள்ளே போயிடலாம். அப்படியே போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு திருப்பி இப்படி வந்தால் பெண்கள்லாம் வந்து குழந்தை பெற்ற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து வெண் சட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோயிலில் கோயில் திருவிழாக்களில் வச்சுட்டு போகிறாங்களோ ஒரு இந்த சட்டி, தீச்சட்டி வச்சுருக்காங்களா, அதில் என்ன போட்டிருக்கான்னு போட்டுருக்காங்க. வேப்பிலை கொத்தையும் கடுகையும் நெருப்பில் போட்டு பேயை ஓட்டுவதற்காக போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா குளிக்க போகிறாங்க. ஏன் குளிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து இதனால தீட்டு இருக்குது, அந்த தீட்டை கழிக்க போகிறாங்கன்னு போடுறோம். பேயேற்றுவதற்காக அங்கே போய் குளிக்க போகிற பேய் இருக்கும்ல, அதை ஓட்டுறதுக்காக தீச்சட்டி கொண்டு போகிறாங்க. புதல்வரை பெற்ற மகளிருக்கு அந்த இரவு 10வது இரவு, 10 நாள் ஆச்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய அந்த டஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்குங்களா, அதனால 10வது இரவு தம்முடைய புனிது தீருமாது மயக்கம் தீர, அந்த அந்த இதெல்லாம் தீர்றதுக்காக மகளிர் குளத்தில் குளிக்க போகிறாங்க. குளிக்க போகிறப்ப அந்த நீராடக்கூடிய ஒளி தெளிவாக கேட்குது. அந்த பெண் உட்காந்து நைட்டில் குளிச்சு எழுந்தா என்ன சத்தம் கேட்குமோ அதை எழுதியிருக்காங்க. என்ன நான் பார்த்துருக்காங்க பாருங்க, இருந்தால் சூப்பராக இருக்கும், படித்து பார்த்தீங்க. கோமன் கோயில் குறுநீர் கண்ணலும் யாமர் கொள்வர் ஏத்து அழிவரவும் உரையில் நின்றுன்னு செம்மையாக இருக்கும். இங்கே உட்காந்து எடுத்து படிங்க. அது இல்லாமல் மறவர் கூட்டம், மறவர் கூட்டம் வீரர்கள் கற்றுக்காங்க. இவங்க நைட்டில் வரானுங்க. அப்போ மாவன் கிள்ளி அப்படின்னு ஒரு ராஜாவுடைய பேரை மென்ஷன் பண்ணுறார். ஸோ இந்த சிலப்பதிகாரம் செய்த மணிமேகலை எந்த காலத்தில் எழுதப்பட்டதை நீங்கள் பார்க்கணுன்னா, மாவன் கிள்ளியோட ஆண்டு எந்த ஆண்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு தெரிஞ்சிடும். அப்படி தான் சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க. அந்த கோயில் வச்சாங்கல்ல சார், யார் சார் அவர், சேரம், அந்த 2 பேரை வச்சு தான் சொல்லுவாங்க இது 2ஆம் நூற்றாண்டு நூலாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மாவன் கிள்ளி எந்த ஆண்டு இருந்தான்னு சொல்லி தான் தெரிஞ்சிடும். இது என்ன சொல்லலாம்னா, இந்த மறவர் கூட்டம் மாவன் கிள்ளிக்கு பெரிய எதிரிகள் இல்லை, இருந்தாலும் கொடித்தேர் வேந்தன் கொற்றம் வாழ்கன்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டே போனாங்க. தூங்காதவங்களை யார் யாருன்னு சொல்கிறப்ப இவங்களும் சத்தம் போட்டு போனாங்க, பெண்கள், குழந்தை பெற்றவங்க அதெல்லாம். அப்புறம் அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தான். அந்த மந்திரவாதி முன்னாடி எல்லாம் இவங்களாம் நின்னாங்க. மந்திரவாதி ஜெபம் பண்ணியிருந்தான், அவனும் தூங்கலன்னு போட்டிருக்காங்க. மற்றொரு திசையில் மந்திரவாதிகள் கூடியிருக்கின்றனர். அவர்கள் முன்னால் அண்மையில் புதல்வரைகின்ற இளமகளிர், ஆற்றா பாலகர், முதலாக கருத்தரிக்கும் மகளிர், கொடிய நோயால் துன்புறுவோர் ஆகியோர் நிற்கின்றனர். யாரெல்லாம் வந்து மந்திரவாதி முன்னாடி நிற்பாங்கன்னு ஒரு டீட்டெயில் போட்டுறாங்க. என் பிள்ளையை காப்பாற்றின இவ போவா, குழந்தை இருக்கும், முதலாக கருத்தரிக்கக்கூடிய இந்த குழந்தை நல்ல சுபிட்சமாக வெளியே வரணும், இன்னொன்று ரொம்ப வியாதி, அவங்க நிற்பானுங்க. மந்திரங்கள் பல கூறி மன்றத்தில் உள்ள பேய் மகளை அழைத்து, பேயே இதை பெற்றுக்கொள் என்று 4 திசைகளும் பழியறிந்து குலவையிட்டு நெடுங்குரலில் முழக்கம். இது எல்லாமே நாட்டுப்புற நம்பிக்கைகள் வரக்கூடியது. மந்திரவாதி மக்களும் இவ்வாறு சுதமதி இப்போ போய் இந்த உலக அறவி அப்படின்ற அந்த ஸ்டாச்சுட்டை போய் நிற்கிறப்ப தான் இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு சொல்லிடும். ஓகே, இப்போ இவ சுதமதியோட முன் ஜென்மத்தை சொல்லுது. இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கும். ஜம்ப் பண்ணிடலாமா? ஜம்ப் பண்ணிடலாம்ல, வாசிக்கிறீங்களா மேடம்? சரி. இவ்வாறு இனம் தெரியாத பல்வேறு வகைப்பட்ட ஓசையும், இது எல்லாத்தையும் சவுண்டாகவே கால்குலேட் பண்ணலாம், பெரிய இளையராஜாவாக இருந்திருப்பாம்பல, ஓசையும் கலந்து ஒன்றாகி பறந்து ஒழித்த முழக்கத்தை கேட்டால் சுதமதி. அவள் இது சவுண்ட்லாம் கேட்டு தான் தூங்கி எந்திரிக்கிறாளாம், டீப்பாக தூங்கிட்டு இருக்காளாம். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ஏதோ சத்தம் கேட்குது, முடிச்சு பார்த்தா அவள் இங்கே இருக்கா. ஆத்தி என்ன இங்கே இருக்கும், நம்ம தனியாக இருக்கும், ஏற்கனவே 2 பேர் இருந்தாலும் அவள் எங்கே அப்படின்னு பயந்துட்டு பார்க்குறான். மயிலின் இறகின் குருத்து போன்று, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, மயில் இறகோட குருத்து மாதிரி பல்வரிசை உடைய மெல்லியால் மனம் கலங்கினான். அங்கே கூட தலைவன் அவளுக்கு ஒரு டீட்டெயில் எழுதினான், ஒரு ரசிச்சு.
இப்படிலாம் நீங்கள் ரசித்தாதான் வாழ்க்கையை வாழ முடியும். சும்மா அப்படியே அப்படின்னு தான் நினைக்காது. அப்படி மயில் இறகின் குருத்து போன்ற அழகிய பல்வரிசை உடைய மெல்லியால் மனம் கலங்கினாள், பூசி மெழுகினால் போன்று பரவி இந்த இருளில். அதை எப்படி சொன்னா பாருங்க. இந்த வண்ணதாசன் ஒரு கதை எழுதுவார். ஒரு செத்து போய் ஒரு செத்து போயிருப்பார். ஒரு சாவு இருக்கும். அந்த சாவுக்கு ஒரு கூட வேலை செய்கிற ஒருத்தர் செத்து போயிடுவார். சாவுக்கு ஒரு லேடி போவா. சூப்பராக அந்த கதை. அப்போ போகும்பொழுது அவர் வண்ணதாசன் சொல்லுவார், அந்த வீடே வந்து ஒரு துக்கம்னு ஒரு போர்வையில் வந்து போத்தப்பட்டுருந்துச்சு. அந்த துக்கன்ற போர்வையில் ஒரே ஒரு நூலை வெளியே எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பொண்ணு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே பேச போனான்னு எழுதியிருப்பார். டேய் யாரா மண்ணா அப்படின்னு மாதிரி கட் பண்ணால் இங்கே இருக்குது. அது மாதிரி என்னென்னா, பூசி மெலினார் போன்று பூசு மொழுகுன மாதிரி இருள் இருந்துச்சான். பூம்பொழிலிருந்து நீங்கினா அந்த பூசி இருக்கு. அவள் டார்க், அவ்வளோ டார்க்காக இருக்கிறது வந்து அவள் மட்டும் தனியாக வெளியே போகிறான். இதெல்லாம் வாசிச்சாதான் எழுதும் பொழுது அது வரும், அப்படி கட்டும். திருத்தமாய் அமைந்த மதிலின் மேற்றிசையில் உள்ள சிறிய வாயிலின் வழியே சென்று அந்த சின்ன வாயிலில் போய் மணிமேகலா தெய்வம் வியந்து போற்றிய சக்கரவாள கோட்டத்தை அடைந்தாள். அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரியே இங்கிட்டு போவதே அங்கிட்டு போகுன்னு சொல்லி அங்கேயே போய் சக்கரவாள கோட்டம் போயிடுறா. அந்த கோட்டத்தில் எல்லோரும் எப்பொழுதும் செல்லுமாறு திறந்திருக்கும் பெரிய வாய் போன்ற வாயிலை உடைய உலக அரவி என்னும் அம்பலத்தை அடைந்து ஒரு பக்கமாக நின்றாள். ஒரு பக்கமாக நிற்கிறான். அது எப்படி நின்னாண்ட வரைக்கும் எழுதிடுறான். ஒரு பக்கமாக போய் நிற்கிறா அந்த உலக அரவின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு. அந்த அம்பலத்தில் நெடிந்து உயர்ந்த ஒரு தூண் நிற்கிது. அந்த தூணு மாயன் என்ற தெய்வ தச்சனாலேருந்து எழுதப்பட்ட ஒரு பாவை இருக்குது. அந்த உலக அரவி அந்த ஏரியாக்குள்ளே போயிடுறா. அங்கே ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் பக்கத்தில் ஒரு பாவை நிற்கிறா. அதுதான் அங்கு அது என்ன செய்யணும்னா, அங்கு வருவோர் அனைவருக்கும் அவரவர் நிலைக்கு காரணமான நீயே இன்னைக்கு இங்கே நிற்கிற அப்படின்ற காரணமான முன்னை பழவினையும் பழம்பிறப்பையும் அறிவிக்கும். நீங்கள் போயிட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் யாராக இருந்தீங்க, எங்கே இருந்து வந்தீங்க, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க ஒய்ஃப் பேர் என்ன, புருஷன் பேர் என்ன, பொண்டாட்டி பேர் எல்லாத்தையும் சொல்லிடுமா. போகலாமா எல்லாம்? இங்கே போயிடலாமா? அப்படியே மணிமேகலை சுதமதியோடு போயிடலாம். மைத்தீட்டப்பட்ட அகன்ற கண்களையுடைய சுதமதி அங்கே வந்து என்ன சொன்னார், கண்ணை என்ன சொன்னார், இங்கே என்ன சொல்லாருங்க, அஞ்சி மயங்குமாறு அப்பாவை அவருடைய பழம்பிறப்பு நிகழ்ச்சிகளையும் வருங்காலத்தில் நிகழப்போவற்றையும் தெய்வ மொழியாக கூற தொடங்கியது. அங்கே சொல்ல ஆரம்பிக்குது. ஆனால் யார் தெரியுமா, நீ சுதமதி, நீ உன்னுடைய முற்பிறப்பில் அசோதர நகரத்தரசனாகிய ரவிவர்மனின் மகள், ஒரு ராஜாவுடைய பொண்ணு. உங்கள் அப்பா பேர் என்ன? ரவிவர்மன். என்ன ஊர்? என்ன உள்ள நான் படிக்க. ஆமாம். உன் பேர் என்ன? வீரை. போன ஜென்மத்தில் உன் பேர் வீரை. குதிரை சேனையுடைய அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணானா, குதிரை சேனையுடைய கச்சய நகரத்தரசனான துச்சயனின் மனைவி நீ. நீ யாரு? உன் பேர் என்ன? உன் புருஷன் பேர் என்ன? ஓகே. யானையின் முன்னர் ஒரு நாள் நீ மயங்கி விழுந்து யானையால் உயிர் துறந்த. ரொம்ப நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்லேயே, ஒரு காட்சி எங்கே டீட்டெயில் எழுதணும், ஒரு காட்சி எங்கே கம்மியாக எழுதணுன்றதெல்லாம் செம்மையாக எழுதியிருப்பார். இங்கே போட்டு எழுதியிருக்கலாம், நீ நடந்து வரும்பொழுது உங்கள் அப்பா வந்து மலர் படுக்கையில், அதெல்லாம் ஒன்றுமே எழுதலை. நேராக விஷயத்துக்கு போயிட்டான். உன் பேர் இது, உன் புருஷன் யார், இவங்க இது என்னன்னு. மலர் கொத்தாலான மாலை அணிந்த உன் தமக்கை தாரை, நீ இறந்தது கேட்டு அவளும் உயிர் துறந்தாள். புரிஞ்சா இல்லையா? யார் மக? ரவிவர்மன். பேர் என்ன? அவங்க தமக்கைனா தம் அக்கா தான் தமக்கை, தம் அக்கை தான் தமக்கை. அவங்க அக்கா பேர் என்ன? தாரை. புருஷன் பேர் ரிச்சது. ஓகேவா? ஒரு நாள் யானை முன்னாடி விழுந்து நீ செத்து போயிட்ட. யானை தான் எல்லா சீன்லையும் கொண்டு வராங்க. இந்த பிறவியில் வேளாளர் உரையும் சீகா, இது உங்களுக்கு தெரியும், கௌசிகனுடைய மகள். முன்னாடி அதை பற்றி சொல்லியிருப்பான். நான் யாருன்னா இப்படி வந்தேன். முப்பிறப்பில் உன் தமக்கையான தாரை இந்த பிறப்பில் மாதவியாகவும் தங்கையான லக்ஷ்மி மணிமேகலையாகவும் பிறந்திருக்கின்றனர். எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டார். மாருத வேகன் என்னும் வித்தக்காரன் மேஜிக் மேனால் இந்த காவிரி பூமெண்ட்டை வந்து நீ சேர்ந்த. இனி நிகழப்போது கேள். இதுதான் உன் பேக்ட்ராப்பு. மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இனிமேல் என்ன நடக்க போகும். இன்றைக்கு 7ஆம் நாள். அங்கே சொன்னிச்சா இல்லையா? யார் சொன்னா? மணிமேகலை சொன்னிச்சு 7ஆம் நாளில் வருவா. இங்கே இது சொல்லுது. யார் சொல்கிறா? அந்த ஒரு பாவை 7ஆம் நாளின் நள்ளிரவில் தன் பிறப்பையும் உன் பிறப்பையும் உணர்ந்து கொண்டு மணிமேகலை அவளுக்கும் அவள் பேக்ட்ராப் சொல்லியிருப்போம், நாங்கள் சொல்லிடுவோம். இந்நகர் வருவாள், நீ அஞ்ச வேண்டாம் என்று கூறியது. அவ்வுரை கேட்ட நேரிழையாள் சுதமதி நெஞ்சம் நடுங்கினாள். அப்போது கங்குள் கழிந்தது. நைட் அப்படியே இதாயிட்டு பூம்புகார் விழித்தெழுந்து செயல்புரிய துவங்கியது. அப்போ காலையில், இப்போ நைட்டு சொன்னார்ல, காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பார். இது உங்களுக்கு தெரியுதா? ரவிவர்மன் பெருமகளே துரகத்தானை துச்சன் தேவி தயங்கினை கோதை தாரை இருக்கு, படிச்சுக்கங்க. எனக்கு
காவேரி பூம்படத்தை காலையில் எப்படி இருந்துச்சு? சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். உங்கள் டேரக்டர்ஸ்லாம் புரியுதா அது? எப்படி கட்டுன்னு போடுங்க. என்ன சார் நவீன் சார்? சரி. இரவெல்லாம் விழித்து காவல் புரிந்த ஊர்காவலர் கண் துரிய சென்றார். நைட்டு ஃபுல்லாக அவங்க என்ன வெயிட் பண்ணாங்களே, அவனை டியூட்டி மாதிரி தூங்க போகிறானுங்க. தூய மென்படுக்கையில் துயில்கின்ற ஆடவரும் மகளிரும் கண் விழித்தாங்க. அந்த புருஷ மண்டை 2 பேர் தூங்குனாங்கல்ல, அவங்க கண் விழிக்கிறாங்க. வளம்புரி சங்குகள் பொருளின்றி ஆர்த்தன. சங்கு சத்தம் போட்டு எழுந்திருக்குதான். புலவர் சங்கம் பொருளோடு முழங்கின. புலவர்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. புள்ளி பொருந்திய முகத்தை உடைய யானைகள் நைட்டு பசியில் கத்துனுச்சு இல்லை, உணவு கவலம் வேண்டி. ஐயோ கரெக்ட் தானா? உணவு கவலம் வேண்டி நெடுங்குரலில் பிரிடின. காலையாச்சு இன்னும் சோற போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் கத்துது. பொறி பொறியாக மயிர் செறிந்த கோழிகள் குறுகிய குரலில் கூவின. எல்லாமே நான் சொன்ன மாதிரி தொல்காப்பியத்தில் மரபியல் சொல்கிற மாதிரி குயில் நம்ம கோழிகள் கூவுன்னு சொல்லுவோமா, சேவல் கூவுன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட் தான். பந்தியில் தூகின்ற குதிரைகளில் பல எழுந்து ஆடின. தூங்கிட்ட குதிரை பாதி ஏஞ்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கிளைகளில் உறங்கிய விழித்து பறந்தின பறவைகள் பறங்க. கொக்கரிச்சா சார்? சரி. அப்புறம் பூஞ்சோலையில் மது உண்ணும் மண்டுகள் ஆரவரித்தன. கால டீட்டெயில் எல்லாம் கட்டு ஷாட். பூங்கொடி போன்ற மகளிர், இதெல்லாம் இயற்கை சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். பூங்கொடி போன்ற மகளிர் தம் கைவளைகள் கலகலன ஒழித்தன. கடவுளுக்கு பலிபீடங்களில் கொடுக்கப்படும் பழிமுற்று பெற்றன. அலிகணல்கள் விற்கப்படும் ஆவண வீதியில் பூக்களை செஞ்சு பூசணி நடந்தன. தோற்கருவிகளை பயிலுவோர் மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொடைவள்ளல்கள் வாயில் தோறும் அளிப்பதற்கு பண்டங்கள் வச்சுருக்காங்க. காலையில் எல்லாம் கொடுப்பாங்களா, அது கொடுப்பாங்க. காவிரி பூம்பட்டினத்தை துயிலெழுப்ப கதிரவன் காருகளை கிழித்து கொண்டு கடற்பரப்பில் தோன்றினான். அப்படியே உள்ளே வரான் அப்படின்னு. நைட்டில் என்ன நடக்கும், தூங்குவாங்க, எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். இவ போய் மாதவிட்ட சொல்கிறான், இங்கே நடந்ததெல்லாம் போய் சொல்லணுமா இல்லையா? அங்கே போய் சொல்கிறான். சுதமதி அம்புப்பட்ட மயிலை போல் நெஞ்சம் நைந்தாள். தன் மெல்லிய அடிகள் வருந்துமாறு நடக்கிறத கூட சொல்லிட்டாரு. தூக்கிட்டு போயிட்டாங்கடான்னு சொல்லி வேகமாக போகாமல் அப்படியே போமா இல்லையா? செத்து போய் யாருக்கா சாவு போய் சொல்ல போகிறப்ப அப்படியே போய் இதாக பேசி, என்னையா சாப்பிட்டியா, என்னையா அப்படி இப்படி, சரி என்ன அப்படி இப்படி அப்படியே சொல்லிட்டு அப்படியே சொல்லுவோம். அந்த பையன் இருக்கான்ல, அப்படியே அந்த பையன் செத்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி சொல்கிறான். தன் மெல்லி அடிகள் வருந்துமாறு நடந்து, அவள் அடியே வருந்துற மாதிரி நடந்து புகார் நகரின் வீதிகள் வெளியே சென்று மாதவி அடைந்தாள். சென்ற இரவில் நடந்ததையெல்லாம் அவளும் வழுவாது சொன்னாள். வழுவுனா குற்றமில்லாமல் சொன்னாள். தன்னுடைய மகளான மணிமேகலை திரும்ப வராதால் மாதவி துயரம் அடைந்தாள். அவங்க எங்கே அடி உனக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் பூ பறிக்கவான்னு கூட்டிகிட்டு போனா, கொண்டு போய் எங்கேயோ விட்டு வந்துட்டு அடின்னு சொல்லி அவள் வருந்துறான். நல்ல மணியை இழந்த நாகத்தை போல வருந்தினாள். எப்படி வந்தாலாம், அந்த நாகம் இருக்குல்ல, அந்த இதை போட்ட அந்த பாம்பு மாதிரி வந்தான். மணிமேகலைக்கு நேர்ந்ததை உரைத்த சுதமதி இது பண்ணான். அடுத்து மணிப்பல்லவு தீவில் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுட்டு அடுத்த வாரம் வெண்திரையில் காணலாம். நன்றி, வணக்கம்.